ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன் லெட்டர் ப்ளீஸ்ங்கிற ஒரு கொரியன் ட்ராமாவை தான் மூவி வெர்ஷன்ல நம்ம வீடியோல இன்னைக்கு பார்க்க போறோம். இது எப்படிப்பட்ட மூவியா இருக்க போகுதுன்னா, ஒரு ஹார்ட் வார்மிங்கான மூவியா இருக்க போகுது. இது பார்த்து முடிக்கும் போது எல்லா இமோஷன்ஸும் இருக்கும். ஏன்னா அங்கங்க இமோஷனல் சீன், அது கூடவே அழகான காமெடி, செம்ம கியூட்டான ரொமான்ஸ்னு சொல்லிட்டு இதுல எல்லாமே கலந்து கட்டி இருக்க போகுது. சோ வெயிட்டே பண்ணாம இதோட மூவில என்ன ஆக போகுது வாங்க பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் பேரு கங்கி. கங்கி நமக்கு மட்டும் ஹீரோயின் இல்ல, உண்மையாவே ஒரு பெரிய ஃபேமஸான ஆக்ட்ரஸ். அவளுக்கு எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் கொரியாலே இருக்காங்க. கொரியால டாப் மூவிங் ஆக்ட்ரஸ் இப்ப அவளாதான் இருந்துட்டு இருக்கா. அவளோட போட்டோவா வச்சுட்டு ஹாஸ்பிட்டல்ல ஒரு குட்டி பொண்ணு படுத்துட்டு இருக்கா. இந்த பொண்ணு பேரு யூனா. இவ கங்கியோட பெரிய ஃபேனா. இந்த பொண்ணுக்கு இப்ப பிளட் கேன்சர் இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக ஹாஸ்பிட்டலே தங்கி இருந்துட்டு இருக்கா. அந்த குட்டி பொண்ணு யூனா இருக்கால, அவளோட அப்பா தான் நம்ம சீரிஸோட ஹீரோ. அவனோட பேரு ஜங். ஹாஸ்பிட்டல்ல இந்த ரூம்ல ஒரு மொத்தமான வார்டுல மொத்தமா 4 குட்டி பசங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த குட்டி பசங்களோட அம்மா உட்காந்து டிவில கங்கியோட சீரிஸ் தான் பாத்துட்டு இருக்காங்க. அங்க வர நர்ஸ் நம்ம ஹீரோவை எழுப்பிட்டு, எங்கெங்க உங்க பொண்ணு யூனாவை காணோம்னு சொல்லிட்டு கேட்க, ஹீரோ பாக்குறான், இதோ பாத்ரூம் போயிருப்பா, நான் போயிட்டு அவளை கூட்டு வரேங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிட்டு இருக்கான். அப்போ கங்கி டிராமாவை 2 பேரண்ட்ஸ் பாத்துட்டு இருக்காங்கல்ல, அந்த 2 அம்மாங்களும் கங்கி என்ன அவ்வளவு அழகாவா இருக்கா, எனக்கு ஒன்னும் அப்படி அழகா இருக்க மாதிரியே தோணலன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. கங்கியை பத்தி தப்பா பேசாதீங்க, யூனாக்கு பிடிக்காதுன்னு அங்க இருக்க மத்த குட்டி பசங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதான் யூனா இல்லையே, இப்பவே எவ்வளவு வேணா திட்டிக்கலாம். எப்படிதான் எவ்வளவு ஃபேமஸ் ஆனாலும் ரொம்ப திமிர் பிடிச்சவ வேற. இன்டர்வியூல எல்லாம் திமுறா பேசுவா தெரியுமான்னு சொல்லிட்டு யாரோ என்ன முறைக்கிற மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு அம்மா திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா யூனாவை கூட்டிட்டு நம்ம ஹீரோ அங்க வந்து நின்னுட்டு இருக்கான். கங்கியை பத்தியா தப்பா பேசுனீங்கன்னு சொல்லிட்டு அழுதுட்டே யூனா கோச்சுக்க ஆரம்பிச்சுக்கிறா. இங்க அப்படிப்பட்ட கங்கியை நமக்கு காட்டுறாங்க. ஏதோ இன்டர்வியூ கொடுத்திருப்பா போல. அந்த இன்டர்வியூ எடுத்தவன் ஓவரா கேள்வி கேட்க இவ்வளவு நல்லா திட்டி விட்டுருக்கா. திட்டி விட்டு கங்கி அங்க இருந்து கிளம்பி போறா. அவளோட அசிஸ்டன்ட் வந்துடுறான். மேனேஜருக்கு தெரிஞ்சா அவங்கள கத்த போறாங்க. நீங்க இன்டர்வியூவை நல்லபடியா முடிங்கன்னு சொல்ல, அந்த இன்டர்வியூ எடுத்தவன் மறுபடியும் திமிர்த்தனமா வந்து, ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்து நீ நடிச்சிட்டு இருக்கமா, உன்னெல்லாம் வந்து வளர்த்து விட்டதே நான் தான், உன்னை இன்டர்வியூ எடுத்து நல்லபடியா எழுதி வளர்த்து விட்டுருக்கேன்ட்டு திமுறா பேச ஆரம்பிக்கிறான். கங்கி பாக்குறா, என்ன நீ வளர்த்து விட்டியா, என்னை பத்தி நிறைய நியூஸ் எழுதி அதுல உனக்கு நிறைய வியூஸ் வந்து அதுலதான் நீ நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்க. ஏதோ நான் மட்டும் உன்னால வளர்ந்த மாதிரி நீ என்னால வளராத மாதிரியும் பேசிட்டு இருக்க. மரியாதை கொடுக்குற வரைதான் நான் திருப்பி மரியாதை கொடுக்க முடியும்னு சொல்ல, நீ இவ்வளவு திமிரா பேசிட்டு இருக்க. உங்க அம்மா பாரு, வீடியோ அனுப்பியிருக்காங்க, அவங்கள பாருன்னு ஒரு வீடியோவை போன்ல காட்டுறான். இங்க பாருங்க, கஞ்சி தான், இந்த கஞ்சி தான் நான் காலையில மதியானம் நைட்டுன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் குடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பேசிட்டு இருக்காங்க. கங்கி பாக்குறா, இந்த வீடியோவை தான் என்கிட்ட காட்ட வந்தீங்களா, அவங்க ஒரு குப்பை போடுற பைய பாருங்க, இருக்கிறதுலே பெரிய ஸ்கின் கிளினிக், அங்க போயிட்டு ஸ்கின் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு அதுக்கு மாடியில இருக்க ஸ்டார் ஹோட்டல்ல கஞ்சி வாங்கி குடிக்கிறாங்க. அதுல ஒரு வேலைக்கு வாங்குற கஞ்சியில ஒரு வாரத்துக்கு நல்லா உட்காந்து சாப்பிடலாம். அங்கேயே 3 வேளை கஞ்சி வாங்கி குடிக்கிறாங்கன்னா வசதியா தான் இருப்பாங்க போல. நீங்க ஒண்ணு எங்க அம்மாவை பத்தி கவலைப்பட தேவையில்லைன்னு சொல்லிட்டு கங்கி அங்கிருந்து போயிட்டு இருக்கா. இன்டர்வியூ எடுக்கிற அந்த ஆளை கொஞ்சம் கூட மதிக்காம என்கிட்ட பகச்சிட்டு, இந்த ஃபீல்டுல உன்னால ரொம்ப நாள் இருக்க முடியுமா என்ன, நான் உனக்கு என்ன பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு அவன் கத்துறான். முடிஞ்சதை பாத்துக்கோயான்னு சொல்லிட்டு கங்கி அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. இங்க பார்த்தா யூனாக்கு ட்ரீட்மெண்ட் நடக்குது. யூனா குட்டி, நீங்க ஏதாவது ஃபீவர் வர மாதிரி இருந்தா நர்ஸை கூப்பிட்டு சொல்லணும்னு சொல்லிட்டு நர்ஸ் அங்கிருந்து போயிட்டு இருக்காங்க. யூனா பக்கத்துல உட்காந்துட்டு அவங்க அப்பா ஹீரோ தான் பாத்துட்டு இருக்கான். அப்ப அங்க வர பேரண்ட்ஸ் மத்த 2 பேர் இருக்காங்கல்ல, அந்த அம்மா, யூனா சாரிடா குட்டி, கங்கியை பத்தி தப்பாவே பேச மாட்டேன், மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இன்னும் யூனா சோகமாவே இருக்கா. வாட்டர் பாட்டில பார்த்தா கங்கியோட போட்டோ இருக்கு. அவனே நம்ம ஹீரோ வாங்கி கொடுக்குறான். இங்க பாரு, உனக்கு பிடிச்ச கங்கி இருக்கான்னு சொல்ல, ஹை கங்கி அக்கான்னு சொல்லிட்டு யூனா வாங்கிக்கிறா. என்னது கங்கி அக்காவா, உன் அப்பாக்கும் கங்கிக்கும் ஒரே வயசுதான், அவளை நீ ஆன்டின்னு கூப்பிடணும்னு சொல்ல, ஆனா பார்த்தா உங்களை மாதிரி பெருசு மாதிரியா இருக்கா கங்கி, அக்கா மாதிரி அழகா இருக்கா, நான் கங்கி தான் கூப்பிடுவேன்னு சொல்லிட்டு யூனா சொல்லிட்டு இருக்கா. இனிமே கங்கியை பத்தி யாராச்சும் தப்பா பேசுனீங்க நான் அழுவேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ பாக்குறான், என் பிள்ளைகிட்டே என்னால வாயை திறக்க முடியலன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியே போயிட்டு இருக்கான். இங்க போயிட்டு நைட் நேரத்துல இந்த குடிச்சிட்டு வண்டி ஓட்ட முடியாம இருப்பாங்கல்ல போதையில, அந்த ஆசாமிங்களுக்கு அசிஸ்டன்ட் டிரைவரா, அதாவது இந்த ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் டிரைவரா வேலை பாக்குறது தான் இவனோட மெயின் வேலையே போல. யூனாக்கு ட்ரீட்மெண்ட்க்கு இப்படிதான் அவன் காசு சேர்த்துட்டு இருக்கான். ஒவ்வொரு இடத்துக்கும் போய் குடிக்காரங்க கூட அல்லோகலப்பட்டு ஒரு வழியா எல்லாத்தையும் காசு வாங்கிட்டு வரதுக்குள்ளேயே அவனுக்கு போதும் போதும் ஆயிருது. எப்படியாவது என் பிள்ளைய நான் நல்லபடியா கொண்டு வரணும்னு யோசிச்சுட்டே கார்ல வந்துட்டு இருக்கான். அப்ப அங்க ஒரு ரேடியோல கங்கி சூப்பரா ஒரு சீரீஸ்ல நடிச்சு சீரீஸ் ஹிட்டா போயிட்டே இருக்கு. ஆனா இப்ப அவங்க அதுக்காக ஃபேமஸ் ஆகல, ஒரு ரிப்போர்ட்டர் கிட்ட வாயை கொடுத்து அதுக்காக ஃபேமஸ் ஆயிருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்ட்டு இந்த பாட்டை முடிச்சுட்டு பாக்கலாம்னு சொல்லிட்டு அந்த எஃப்எம்ல போன்னு சொல்லிட்டு இருக்கா. இத காதுல வாங்கிட்டு இருக்கான் ஹீரோ. என்ன அப்படி பேசியிருப்பா கங்கி, ஆளாளுக்கு அவளை பத்தியே எல்லா இடத்துலயும் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கான். கங்கி இன்டர்வியூல அப்படி பேசினாலான்னு சொல்லிட்டு அவளுக்கு ஆன்லைன் சோசியல் மீடியால எல்லாம் அவ்வளவு ஹேட் கமெண்ட் வருது. கங்கி இதெல்லாம் உட்காந்து கார்ல பாத்துட்டே வந்துட்டு இருக்கா. ஏன்னா நான் என்னடா தப்பு பண்ணேன், தப்பே பண்ணலேன்னு கங்கி யோசிக்கிறா. ஆனா அவ பயங்கரமா அப்செட் ஆயிட்டே இருக்கா. திமுரு புடிச்சவ, மோசமானவ, கொடூரக்காரி, என்னென்ன எழுதுறாங்க என்ன பத்தின்னு அவ யோசிக்க ஆரம்பிக்கிறா. கங்கியோட ஆபீஸ் கிட்ட கார் நிக்குது. அவ ஃபேன்ஸ் எல்லாம் வெளியே இருந்துட்டு கார் மேலேயே விழுந்துட்டு இருக்காங்க.
கங்கிக்கு ஏதோ பயங்கரமா பேடா பாஸ்ட்ல நடந்திருக்கும் போல. அதனால ஃபேன்ஸ் எங்கெல்லாம் கூட்டமா இருக்காங்களோ அவளுக்கு அதை பார்க்கும் போதே ட்ராமா மாதிரியே இருக்கு. நீ செத்துருன்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்துற மாதிரி இருக்கு. சோ கங்கி சிரிக்க கூட முடியாம கண்ணாடியை மாட்டிட்டு நேரா உள்ள போயிடுறா. அவ மேனேஜர் ஒரு அக்கா இருக்காங்க, அவங்கதான் பாக்குறாங்க. கங்கி என்ன பண்ணி வச்சிட்டு இருக்க, இன்டர்வியூல எதுக்கு அப்படி பேசினேன்னு கேட்டு கங்கிய பாத்துட்டு அழுதியா? நான் தான் உன்ன நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்காத, நீ மனசு கஷ்டப்படுவேன்னு சொல்லிட்டே இருக்கேன், நீ கேட்க மாட்ற, போதும் அதெல்லாம் நிறுத்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் மட்டும் இல்லாம உன் ஃபேன்ஸ் சுத்தி நிக்கிறாங்க, அவங்கள பார்த்து சிரிச்சியா? போன தடவை ஃபேன் மீட்ல உன்கிட்ட எத்தனை பேர் கையெழுத்து வாங்கினாங்க, அது எல்லாமே ஆன்லைன்ல வைரல் ஆச்சு. ஆனா பாசிட்டிவ்கா இல்ல, எல்லாம் நெகட்டிவ் காரணத்துக்காகன்னு சொல்லிட்டு மேனேஜர் சொல்றாங்க. கங்கி கிட்ட ஒரு பொண்ணு உங்களுக்காக வேலையை விட்டு வந்திருக்கேன், சைன் போட்டு கொடுங்கக்கான்னு சொல்லிட்டு கேட்டிருக்கா. அடுத்த ஒரு பையன் அடுத்த வாரம் எக்ஸாம் இருக்கு, அக்கா எனக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்கக்கான்னு சொல்லிட்டு அடுத்து கேட்டிருக்கான். இவங்க 2 பேரும் கங்கி முறைச்சு பார்த்துட்டு சைன் போட்டு கொடுத்திருக்கா. ஆனா அதுல பார்த்தா வேலையை விட்டு என்ன பார்த்தா வேலைதாமா போகும், போய் வேலையை பாருன்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கா. அந்த பையனுக்கு படிச்சாதான்ப்பா மார்க் வரும், போய் ஒரு வாரமாவது நல்லா படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கா. இப்பெல்லாம் யாராவது பாராட்டி கையெழுத்து போட்டு கொடுப்பாங்களா? பாசிட்டிவா கையெழுத்து போட வேணாமான்னு சொல்லிட்டு மேனேஜர் திட்ட ஆரம்பிக்கிறா. அந்த ஃபேன்ஸ் எல்லாம் எப்படி கதறி அழுதாங்க தெரியுமா? உன்னை பார்த்து சுயநலவாதின்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்ல. அக்கா எனக்கு அடுத்த ப்ராஜெக்ட புடிங்க, இந்த டிராமா எப்படி போகுதுன்னு எனக்கு தெரியல, வேற ஏதாவது ஸ்கிரிப்ட் வந்துச்சான்னு கேட்க இன்னும் ஒரு ஸ்கிரிப்ட் கூட வரல போல. கங்கி ஏற்கனவே இந்த மாதிரி கான்ட்ரவர்சியா போயிட்டு இருக்கதால யாரும் அவ்வளவு பெருசா கண்டுக்கல போல. அதுனே இந்த மேனேஜர் ஒரு மாதிரி சோகமாயிட்டு இருக்க. உங்க மேல நம்பிக்கை இருக்கு, நல்லபடியா நல்ல ஸ்கிரிப்டா பார்த்து என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு சரி நான் போய் கமெண்ட் படிக்க போறேன்னு கிளம்புறா. கமெண்ட் படிக்காதுன்னு சொன்னா படிக்கிறேன்னு என்கிட்டயே சொல்லிட்டு போறா பாருன்ட்டு அந்த அக்காவும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. கங்கி வெளியே போகும்போது அசிஸ்டன்ட் பையன் வரான். ஃபேன்ஸ் லெட்டரு கிஃப்ட் எல்லாம் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க மேனேஜர்னு கொடுத்தா. அந்த கிஃப்ட் எல்லாம் பார்க்கும் போது மறுபடியும் அவளுக்கு அந்த பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஞாபகம் வருது. நீ உயிரோட இருக்க கூடாது, நான் உன்னை கொல்ல போறேன்னு யாரோ கத்துற மாதிரி. இல்ல அதெல்லாம் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு கார்ல ஏறி போயிடுறா. அப்படியே மறுபடியும் இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கும் போது ஃபேன் லெட்டர் எல்லாம் சிலது கீழே விழுந்துருது. யாரோ அங்க வராங்க. ஓ இந்த மாதிரி ஃபேன் கொண்டு வர லெட்டர் எல்லாம் கீழே தூக்கி போட்டு போறாளான்னு அதை போட்டோ எடுத்துட்டு போயிடுறாங்க ரிப்போர்ட்டர் போல. இங்க நம்ம யூனா பாப்பா இருக்கால, அவளுக்கு அடுத்து போன் மேரோ எடுக்கணுமா, அது கொஞ்சம் பெரிய ப்ரொசீஜர் போல, ரொம்ப பெயின்ஃபுல்லா. அதனால பாவம் யூனா அழுதுட்டு இருக்கா. அங்க ஹீரோ வந்துட்டு செல்லக்குட்டி நீ மட்டும் இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் போனன்னு வச்சுக்கே, நல்லபடியா அடம் பிடிக்காம நீ என்ன கேட்டாலும் அப்பா உனக்காக அதை செஞ்சு தருவேன்னு சொல்ல. நிஜமாவாப்பா? சரி நான் போறேன்னு சொல்லிட்டு நான் மனசுல ஒண்ணு யோசிச்சுட்டேன்னு யூனா ட்ரீட்மெண்ட்க்கு போறா. ஆனா உள்ள போயிட்டு கூட அப்படியே கதறி அழுவுறா. அப்பா எனக்கு பயமா இருக்கு, வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு. இத பாக்கிறதுக்கு ஹீரோக்கு பாவமா இருக்கு. பொறுத்துக்கூடான்னு சொல்ல அவளுக்கு அங்க போன் மேரோ எடுக்கிற சிகிச்சையும் ஆரம்பிக்குது. திருப்பி நம்ம யூனாவை கூட்டு வந்து அவளோட வார்ட்லயே விட்டுடுறாங்க. அப்பா என்னோட ஆசை என்ன தெரியுமா, நான் ஒரு லெட்டர் எழுதணும்ப்பா, அதுவும் கங்கிக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஐயோ இத மறந்துட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ ஷாக் ஆயிட்டு இருக்கான். ஹீரோட ஃப்ரெண்டு உள்ள வரான். ஹீரோட ஃப்ரெண்டு பார்த்தோன்னா யூனா ஐ அங்கிள்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறா. உங்க அப்பா நீ என்ன கேட்டாலும் செஞ்சு தருவான், அதனால தாராளமா நீ எதை வேணா கேட்கலாம்னு சொல்ல. பார்த்தா கங்கிக்கு யூனா ஒரு லெட்டரை எழுதி கொடுத்திருக்கா. அத கையில வச்சுட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் பாத்துட்டு இருக்காங்க. கங்கிக்கு இவளுக்கு இமோஷனலா ஒரு லெட்டர் எழுதி கொடுத்திருக்கா. இத வச்சு நம்ம என்னடா பண்ண போறோம்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கேட்டுட்டு இருக்கான். ஹீரோ பாக்குறான், என் பொண்ணு மனசு கஷ்டமே படக்கூடாது, இதுக்காக நான் ஏதாவது செஞ்சே தீர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ள ஒரு பிளான் போட்டுட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் கங்கி கிட்ட அடுத்த ப்ராஜெக்ட் பத்தி பேசுறதுக்கு 2 பேர் வந்துட்டு இருக்காங்க. கங்கி கிட்ட அவ்வளவு பாசமா பேசிட்டு இருக்காங்க, நீங்க தான் பண்ணுன்னு சொல்லிட்டு. கங்கி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு திரும்ப வந்துட்டு இருக்கா. இவ வரும்போது அவங்க 2 பேரும் பேசிக்கிறது காதுல விழுந்துட்டு இருக்கு. உனக்கு ஒண்ணு தெரியுமா, இவளுக்கு அவங்க அப்பா யாருன்னே தெரியாதான். அவங்க அம்மா அப்பா எப்படிப்பட்ட கேரக்டரா இருந்திருப்பா. அதனாலதான் இவ ஸ்கூல் படிக்கும் போதே இவள அடுத்தவங்க கிட்ட வித்து நடிக்க அமைச்சிருக்கா. இவெல்லாம் இப்ப நம்ம கிட்ட ஏதோ பெரிய மானஸ்தி மாதிரி பேசுறா பாருன்னு சொல்லிட்டு கங்கிய பத்தி படிக்கவலமா பேசிட்டு இருக்காங்க. கங்கி கேட்டு பயங்கரமா அப்செட் ஆகுறா. ஒன்னும் தெரியாத மாதிரி எங்க கூட போய் உட்காந்துட்டு, ஆமா ஆனா ஒன்னு சொல்லவா, போன தடவை டிராமா ஃபிளாப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு என் மேல பழிய போட்டீங்க. இப்ப டிராமால நடிக்கிற ஹீரோ ஹீரோயின்காக யாருங்க டிராமா பாக்குறா? கதை நல்லா இருக்கணும், ஸ்கிரிப்ட் ஒழுங்கா எழுத துப்பு கிடையாது, ஆனா அடுத்தவங்க மேல பழிய போறதுக்கு மட்டும் ரொம்ப நல்லா வருது. அடுத்த தடவை நல்ல எக்ஸ்கியூஸா புடிச்சிட்டு வாங்க, புரியுதா? அதுவும் இல்லாம என் மூஞ்சு முன்னாடி ஒரு மாதிரி பேசிட்டு பின்னாடி முதுகுல குத்துற நாய்ங்கள எனக்கு பார்த்தாலே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு திட்டிட்டு கங்கி அங்க இருந்து வெளியே வந்துட்டு இருக்கா. கார் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு கங்கி ஹோட்டல் வாசலுக்கு போறா. பார்த்தா அங்க பபிள் கம் எவனும் துப்பிட்டு போயிருப்பான் போல. இவ ஷூ நல்லா சிக்கிக்குது, எடுத்து வச்சாலே சபக்குன்னு சொல்லிட்டு நடக்கவே முடியல. கங்கி இருக்கிற கோவத்துல இது வரன்னு பக்கத்துல வந்து உட்கார்றா. அங்க ஏதோ ஒரு ஐடி கார்டு இருக்கு, அதை எடுத்து ஷூல இருந்து இந்த பபிள் கம் எடுத்து தூக்கி போட்டு வர பபிள் கம்லாம் என்ன ஹேட்டரா பார்க்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பலான்னு பாக்குறா. பார்த்தா அவன் மேல ஏதோ பொருள் வந்து விழுது. இப்போ ஒரு டைரக்டர் பேசினால அவன் தான், என்னடி திமிர்த்தனமா பேசுவியா, நீ தானே என்ன திமிர்த்தனமா பேசின, அதான் உன் மேல பொருளை தூக்கி போட்டேன்னு சொல்ல. ஏயா பேசினா திருப்பி பேசாம அடிக்கிறதுக்கு வருவியான்னு சொல்லிட்டு கங்கி கடுப்பாயிட்டு இருக்கா. அவன் பப்ளிக்கா வந்து கத்த அங்க இருக்க ஆளுங்கெல்லாம் கங்கி கூட நடக்கிற அந்த சண்டைய போட்டோ வர எடுத்துட்டு இருக்காங்க. கங்கி விட்டா போதுன்னு ஹோட்டல்ல இருந்து வெளியே வரா. பார்த்தா அந்த ஆள் பின்னாடி வந்து கங்கியோட கையை புடிச்சிடுறான்.
விடு விடுன்னு சொல்லிட்டு இவ கத்திட்டு இருக்க. டக்குன்னு பார்த்தா இது ஒரு கார் பக்கத்துல நிக்குது. லைட் வேகமா ஹெட்லைட்ட முன்னாடி அடிக்கிறாங்க. உள்ள இருந்து இறங்கி வருது நம்மளோட ஹீரோ தான். உட்றா, அவ கைய உட்றா, ஒரு பொண்ணுகிட்ட எப்படி ட்ரீட் பண்ணணும் கூட உனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு கத்த. நீ யாரா, அவ மேனேஜரான்னு சொல்லிட்டு அந்த ஆள் கடுப்பாயிட்டு இருக்கான். இல்லையே, மேனேஜர் கிடையாது, இவளோட டிரைவர் நானு. மேடம் போலாமா வாங்கன்னு சொல்லிட்டு கங்கிய கூப்பிட்டு இருக்கான் நம்ம ஹீரோவும். கங்கி எதுவுமே சொல்லாம கார்ல ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கா. கொஞ்ச தூரம் போயிட்டு இருக்கும் போதே, ஆமா மேடம் ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் உங்களை பத்திரமா டிராப் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு இருக்க. கங்கி பாக்குறா, ஏண்டா இன்னும் என்ன எத்தனை நாளைக்கு நான் தெரியாத மாதிரியே நடிப்ப, ஸ்கூல்ல இப்படிதான் ஆக்டிங் விட்ட, இப்போ அப்படியே பண்றேன்னு சொல்லிட்டு கங்கி கேட்டுட்டு இருக்கா. அப்ப என்ன உனக்கு தெரிஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். நல்லா தெரியுது, நீதான் ஸ்கூல்ல பார்த்த மாதிரி அப்படியே இருக்கேன்னு சொல்லிட்டு கங்கி சிரிக்கிறா. ஹீரோ பாக்குறான், ஆனா நீ அப்படி இல்ல, ஸ்கூல்ல பார்த்ததோட இன்னும் அழகாயிட்ட. ஹாய் கங்கின்னு பல்ல காட்டி சிரிச்சிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் மாறி மாறி ஒருத்தவங்க பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. ரெண்டு பேருமே ஹாப்பி ஆயிடுறாங்க. கங்கியை சிக்னல்ல நிறுத்திட்டு, கங்கி உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்ல, கங்கி நானும் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்ல வரா. ஆனா நீ ஃபர்ஸ்ட் சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கா. கங்கி உன் டிராமா இருக்குல்ல, இந்த ஸ்டார் லைட்னு சொல்லிட்டு கூட ஒரு டிராமா நடிச்சிட்டு இருக்கே, அதை நாங்க பாப்போம் தெரியுமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல. நிஜமாவான்னு கங்கி பல்ல காட்டுறா. ஆமா, என்னோட என் பொண்ணுக்கு தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல கங்கி ஷாக் ஆயிடுறா. இது பொண்ணு இருக்கா, உனக்கு கல்யாணம் குழந்தை பிறந்துருச்சான்னு சொல்லிட்டு. ஆமா என் பொண்ணு தான், அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவ என்ன சொன்னானா, உன்கிட்ட போயிட்டு சைன் வாங்கிட்டு வரணும், உன்கிட்ட லெட்டர் வாங்கிட்டு வரணும்னு சொல்றா. அதெல்லாம் நடக்கவே நடக்காது, இம்பாசிபிள்னு நான் சொன்னேன். ஆனா அவ காதுலயே வாங்கிக்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். கங்கிக்கு இவனுக்கு கல்யாணம் ஆனதே என்ன அக்செப்ட் பண்ணிக்க முடியல, அது கல்யாணம் ஆயிடுச்சா, இம்பாசிபிள்னு சொல்றா. ஆமா இல்ல, நீ எப்படி அதெல்லாம் போட்டு கொடுப்ப, நடக்காதான்னு சொல்லிட்டு மறுபடியும் அவனுக்கு தெரிஞ்சதையே பத்தி இவன் பேசிட்டு இருக்கான். சிக்னல் முடிஞ்சிருச்சு, கார் எடுன்னு கங்கி சோகத்துல சொல்லிட்டு இருக்கா. கார் எடுத்துட்டு போயிட்டு இன்னும் வீட்டு வாசல டிராப் பண்ணிடுறான். கங்கி பாக்குறா, சரி ஓகே தேங்க்ஸ், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கங்கி நேரா உள்ள போயிட்டு இருக்கா. உள்ள போறவ லேசா எட்டி எட்டி பாத்துட்டு இருக்கா. இவன் இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு அவளுக்கு லைட்டா ஹார்ட் பிரேக்கிங்கா இருக்கு போல, அவன் மேல இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும் போல அவளுக்கு. ஆனா அந்த பக்கம் அந்த விஷயம் எல்லாம் தெரியாம இப்படி சொல்லிட்டாலே, கங்கி இம்பாசிபிள்னு சொல்லிட்டா, என் பொண்ணுட்ட நான் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அவன் பாத்துட்டு இருக்கான். அப்படியே நமக்கு பிளாஷ்பேக் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ முதல் தடவையா ஸ்கூலுக்கு போறான். டிரான்ஸ்பர் ஆகி இப்பதான் இந்த ஸ்கூலுக்கு வந்திருப்பான் போல. உள்ள போப்பான்னு சொல்லிட்டு டீச்சர் தான் அனுப்புறாரு. நல்லா படிக்கிற பையன் டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்கான், நம்ம ஸ்கூலுக்கும் எப்பயாவது நல்லது நடக்குது பாருன்னு சொல்லிட்டு இருக்காரு. அங்க பார்த்தா கங்கிய அவங்க அம்மா ஸ்கூல் வாசல்ல டிராப் பண்றாங்க. அவங்க அம்மா அப்பயே நல்ல மேக்கப் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. கங்கி பாக்குறா, யாரம்மா பாக்க போற, இவ்ளோ மேக்கப் போட்டுட்டு இருக்குன்னு கேட்க, உனக்கு இந்த ஊர்லயே ஸ்கூல்லயே படிக்க வச்சிருக்க கூடாது, மெயின் சிட்டிக்கே கூட்டு போயிருக்கணும். ஷூட்டிங்க்கு அப்பப்போ லீவ் போட்டு கூட்டு போறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு, போயிட்டு வாடா செல்லும், நீ காலேஜ் படிக்கணும்லாம் கவலைப்படாத, நீ ஹீரோயின் ஆக போற, அதான் உனக்கு மெயின், படிப்புலாம் சும்மான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அவளை அனுப்பி வைக்கிறாங்க. கங்கி அவங்க அம்மாவை திட்டிட்டே உள்ள வரா. ஆனா இறங்குனதுமே ஆட்டிடியூடே மாறிடுது. ஏன்னா மத்த எல்லா பசங்களும் கங்கி வந்துட்டா எவ்வளவு அழகா இருக்கான்ட்டு பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்காங்க. நம்ம கங்கி பயங்கர ஸ்டைலா உள்ள போயிட்டு இருக்கா. இதெல்லாம் எதை பத்தியும் கவலைப்படாம நம்ம ஹீரோவும் கிளாஸ்க்கு போயிட்டு இருக்கான். கொஞ்ச நாள் அப்படியே ஓடிட்டு இருக்கு. கங்கி இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல, இன்னைக்கு ஷூட்டிங் இருக்கு அவளுக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோவையும் காணோம். உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ரெஸ்ட் ரூமுக்கு போயிருக்கான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா அங்க ஆர்ட் ரூம் ஒண்ணு மாதிரி இருக்கு, யாருமே இல்லாம இருக்குமா. அந்த ரூம்ல போயிட்டு நம்ம ஹீரோ உட்காந்துருக்கான் ஒரு ஸ்கிரீனுக்கு பின்னாடி மறைஞ்சிட்டு. கங்கி அங்க வரா. ஹை, யாரும் இல்லாத சீக்ரெட் பிளேஸ், நம்ம பிளேஸ் கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ள போறா. ஹீரோ இருக்கதையே பார்க்காம உள்ள போயிட்டு கையில தம் எடுத்து பத்த வச்சு அப்பாட்டுக்கு தம் அடிக்க ஆரம்பிக்கிறா. ஹீரோ சைட்ல இருந்து எட்டி பாத்துட்டான். கங்கி என்னடா இது இப்படி பண்றாளேன்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். கங்கி திரும்பி பாக்குறா. பின்னாடி ஹீரோ நிக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறா. நீ என்னடா பண்றேன்னு சொல்லிட்டு கங்கி கேட்க ஆரம்பிக்க, அம்மா நீ யாரு, எதுக்கு இங்க இப்படி வேலை எல்லாம் பாத்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ கேக்குறான். கங்கிக்கு ஷாக் ஆயிடுது. என்ன தெரியாதா, என்ன தெரியாத ஒருத்தன் கூட இந்த ஸ்கூல்ல படிப்பானான்னு சொல்லிட்டு, ஹலோ என்ன தெரியாதான்னு கேட்க, ஆமா யார் நீ பக்கத்துல வரான் நம்ம ஹீரோவும். தம் அடிச்சிட்டு இருக்க இந்த வயசுல சின்ன பொண்ணுன்னு கூட அறிவில்லைன்னு சொல்ல, சீனியரா இருப்பான் போலன்னு சொல்லிட்டு சாரி சீனியர்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா அவளே கொஞ்சம் திமிரா பக்கத்துல போயிட்டு, அப்பெல்லாம் நான் சொல்லுவேன், என்கிட்ட பேசின பையன் இப்படி எல்லாம் பேசினது நீதான் சொல்லுவேன் நினைச்சிட்டு இருக்கியா, அந்த சீன்லாம் இங்க இல்லடான்னு சொல்லிட்டு கங்கி சிரிக்கிறா. போடா போடா வெளியே போடான்னு சொல்லிட்டு இருக்கா. கரெக்டா அப்பன்னு பார்த்து வெளியே ஸ்டாஃப் யாரோ வந்துட்டு இருக்காங்க. என்ன தம்மு வாட அடிக்குது, உள்ள எவன்டா இருக்குதுன்னு சொல்லிட்டு கத்திட்டே இவங்க உள்ள வர, கங்கி ஹீரோ ரெண்டு பேருமே ஒரு ஸ்கிரீனுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. ஐயோ மாட்டிட கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியே வர போறியா இல்லையா, யாரு, நானே எட்டி பார்க்கவான்னு டீச்சர் பக்கத்துல வராரு. கங்கி பாக்குறா, மாட்டினது மாட்டிட்டோம், வெளியே போவோம்னு சொல்லிட்டு பெருமையா வெளியே வரத்துக்கு ட்ரை பண்றா. ஆனா ஹீரோவை கையை பிடிச்சிடுறான். ஒரு நிமிஷம் சொல்லிட்டு அவன் வெளியே போயிடுறான். படிக்கிறப்பல ஸ்கூலுக்கு வந்திருக்கா, நல்லபடியா பாத்துக்கலான்னு பார்த்தா என்னடா பண்ணி வச்சிட்டு இருக்க, வாடா ரூம்க்கு, உன்னை வெளுத்தெடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டு போயிடுறாரு. கங்கி சிரிக்கிறா. பரவாயில்ல, நல்ல பசங்க எல்லாம் இந்த காலத்துல இருக்காங்க போல, எனக்காக அம்மா பழி ஏத்துக்கிட்டானேன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பத்தி யோசிச்சு பார்த்துட்டு தான் கங்கி எட்டி பார்த்துட்டு இருக்கா. சோசியல் மீடியா பேஜ் கண்டுபிடிச்சிட்டு ஹீரோவோட சோசியல் மீடியாக்குள்ள போய் பார்த்தா அவனும் பொண்ணு இருக்க போட்டோமா இருக்கு. பொண்ணு கியூட்டா தான் இருக்கா.
ஆனா ஒய்ஃபோட இருக்க போட்டோவே இல்லையேன்னு சொல்லிட்டு கங்கி யோசிக்கிறா. ஹீரோ அவனோட ஃப்ரெண்டு மளிகை கடை வச்சிட்டு இருக்கான் போல, அங்க போயிருக்கான். டேய் என்னடா பண்ண போறேன்னு கேட்க ஐடியா கண்டுபிடிச்சிட்டேன், அதெல்லாம் சரிப்பட்டு வராது, நம்மளாவே எழுதிட வேண்டியதான்னு சொல்லிட்டு ஹீரோ முடிவு பண்ணிடுறான். 2 பேரும் உட்காந்துட்டு ஒரு சர்ச்ல இங்க எழுதுனாதான் புனிதமான ஐடியாக்கள்லாம் வரும், அப்பதான் என் பொண்ணு நம்புவான்னு சொல்லிட்டு, ஹாய்மா எனக்கு நீ ஃபேனா இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பி, நல்லா படிக்கணும், நல்லபடியா இருக்கணும், அப்பா பேச்சை கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி அவனாவே 4 லைனை எழுதி விடுறான். அவ்வளவுதான், யூனா பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறா. பாருப்பா எனக்கு யார் லெட்டர் எழுதிருக்கான்னு சொல்லிட்டு குதின்னு குதிக்கிறா. இவ குதிக்கிறத பாத்துட்டு ஹீரோ ஃப்ரெண்டு 2 பேருமே ஹாப்பி ஆயிடுறாங்க. யூனா ஹாப்பியா இருந்தா போதாதான்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கப்புறம் தான் மெயின் வேலையா ஆரம்பிக்குது. யூனா டெய்லி ஒரு லெட்டர் எழுதிட்டு இருக்கா. அப்பா இதுப்பா, அப்பா இதுப்பான்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து கொடுத்துட்டு இருக்கா. இப்படி ஒவ்வொரு லெட்டருக்கும் பதில் எழுத வேண்டிய வேலை இப்ப நம்ம ஹீரோக்கு ஆயிருது. தூங்கும் போதெல்லாம் எழுப்பி விட்டு லெட்டர் கொடுக்குறாளேன்னு சொல்லிட்டு பயங்கரமா டார்ச்சரா இருக்கு அவனுக்கு. இவ தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். போதும் லெட்டர் எழுதுன நிறுத்துன்னு சொல்ல, இல்லப்பா கங்கி எனக்கு திருப்பி திருப்பி லெட்டர் எழுதிட்டே இருக்காங்கல்ல, நான் திடீர்னு நிறுத்திட்டா அவங்க மிஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு டெய்லி உட்காந்து லெட்டர் எழுத ஆரம்பிக்கிறா. போக போக யூனா எழுதுற லெட்டர் எல்லாம் வந்துட்டு ரொம்ப இமோஷனலா இருக்கு. இன்னைக்கு இந்த குழந்தைக்கு உடம்பு முடியல, அவங்க அம்மா அளவு அவனை கூட்டு வந்தாங்க ட்ரீட்மெண்ட்க்கு, பாவம் இல்லக்கா ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு எழுதிட்டு இருக்கா. இதெல்லாம் படிக்கும் போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு நம்ம ஹீரோக்கு. ஆனா அந்த குழந்தைய உள்ள ட்ரீட்மெண்ட் கூட்டு வந்துட்டு அவங்க அம்மா எல்லாம் அழுதாங்க தெரியுமா, அம்மாஸ் கூட பாவம் தான் தெரியுமான்னு சொல்லிட்டு எழுதி வச்சிட்டு இருக்கா. ஹீரோ இதை படிச்சுட்டு பயங்கரமா சோகமா இருக்கான். அடுத்து நாடகத்தை பார்த்துட்டு, கங்கியக்கா இந்த நாடகம் ஹாப்பி எண்டிங்கா சேட் எண்டிங்கான்னு சொல்லிட்டு அடுத்த லெட்டர்ல எழுதுறா. இப்ப இத வேற தெரிஞ்சுக்கணுமே நம்ம ஹீரோ ஆன்லைன்ல போயிட்டு இது ஹாப்பி எண்டிங்கா சேட் எண்டிங்கான்னு கேட்க, அங்க இருக்க எல்லாரும் யோ அறிவில நாடகமே முடியல எங்களுக்கு அப்புறம் தெரியும், வெயிட் பண்ணி பாருன்னு கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு ஐடியில இருந்து மட்டும் தான் கமெண்ட் வருது, இல்லங்க இது ஹாப்பி எண்டிங் தான், இந்த டைரக்டர் எப்பவுமே ஹாப்பி எண்டிங் தானே கொடுப்பாருன்னு சொல்லிட்டு. ஓ ஹாப்பி எண்டிங் தானான்னு சொல்லிட்டு கங்கி எழுதுற மாதிரியே ஹாப்பி எண்டிங்னு எழுதி போட்டு விட்டுறான் லெட்டரையும். உடனே நம்ம யூனா அப்புறம் அங்க இருக்க எல்லாருமே உட்காந்து நாடகத்தை பார்த்துட்டு இருக்காங்க. ஹாப்பி எண்டிங் மாதிரி ஹீரோ ஹீரோயின் எல்லாம் சேர்றாங்க, அதோட தான் முடியுது. ஆனா நாடகத்து பேரு ஸ்டார்லைட் தானே, ஏதோ நட்சத்திரம் வந்து பூமி மேல வந்து விழுற மாதிரி அவங்களுக்கு மட்டும் சேட் எண்டிங் இல்ல, கிட்டத்தட்ட பாதி உலகத்துக்கே சேட் எண்டிங் மாதிரி பெரும் அதிர்ச்சியோட அந்த நாடகம் முடியுது. இத பார்த்துட்டு யூனா பயங்கரமா ஷாக் ஆகுறா. ஆனா அதெல்லாம் விட அதிகமா நம்ம கங்கி ஷாக் ஆயிட்டு இருக்கா. இந்த எண்டிங்க எவனுமே எனக்கு சொல்லையேன்னு சொல்லிட்டு மாறி மாறி போன் பண்றா. ஆனா இவன் போனை ஒரு பைய கூட அட்டன் பண்ணவே இல்ல. என்ன பண்ணி வச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவ ஒரு பக்கம் கடுப்பாயிட்டு இருக்கா. கங்கி பத்தி கெட்ட கெட்ட நியூஸ் எல்லாம் இன்னும் நல்லா பரவ ஆரம்பிக்குது. ஃபேன்ஸை பார்த்து சிரிக்கிறது கிடையாது, ஃபேன் லெட்டர் எல்லாம் கீழே தூக்கி போடுறா, ஃபேன் எல்லாம் கீழே கீரையான்னு நினைக்கிறான்னு சொல்லிட்டு ஆளுக்கு பேசிட்டு இருக்காங்க. கங்கியோட மேனேஜருக்கு டென்ஷன் ஏறினதுதான் மிச்சம். குப்பையில போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ நம்ம யூனாவும் பாக்குறா. பா அப்படி இல்லப்பா, என் லெட்டருக்குலாம் அவங்க டெய்லி பதில் போட்டுட்டு இருக்காங்கல்லப்பா, கங்கியை பத்தி இவங்க இப்படிலாம் பேசுறது எனக்கு கஷ்டமா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், நியூஸ்னா அப்படிதான் பேசுவாங்க, நீ கூட லெட்டர் எழுதுறத நிறுத்திக்கோமா, அவங்களும் வந்து வேலை இருக்கும்ல, வேலை எல்லாம் பாக்கணும்லன்னு சொல்ல, நான் வேற யாருக்குப்பா லெட்டர் எழுதுறதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா யூனா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. யூனாக்கு திடீர்னு ஒரு ஐடியா வருது. அந்த இடத்துல யூடியூபர் ஃப்ரெண்ட் யாரும் இருக்காங்க போல, இப்ப இன்னொரு குட்டி பேஷண்ட், அவங்க கிட்ட உன்ட்ட எத்தனை ஃபாலோவர்ரா இருக்குன்னு கேட்க, 93ன்னு சொல்ல, 93 சூப்பர்ரா, அப்ப இந்த 93 பேருக்காவது அட்லீஸ்ட் கங்கி நல்லவங்கன்னு தெரியணும், அதுக்காக நம்ம ஒரு வீடியோ பண்ணலாம்னு சொல்லிருக்கா. அன்னைக்கு ஹீரோ வேலையை முடிச்சுட்டு மறுபடியும் உள்ள வர ஆரம்பிக்கிறான். பார்த்தா நம்ம யூனாவோட ரூம் வாசல்ல அத்தனை பேரும் நின்னுட்டு இருக்காங்க. ஹீரோ போய் எட்டி பாக்குறான். பார்த்தா அந்த யூனா இருக்கால, கங்கி எனக்கு இவ்வளவு லெட்டர் எழுதுறாங்க, யாராவது பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என்ன பாருங்கன்னு சொல்லிட்டு வீடியோ எல்லாம் ரெடி பண்ணி யூடியூப்ல போட்டு விட்டுருப்பா போல. இந்த விஷயம் ஹீரோக்கும் தெரிஞ்சிருது. என்னமா பண்ணி வச்சிட்டு இருக்க, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுன்னு சொல்லிட்டு அவனும் திட்ட ஆரம்பிக்கிறான். இல்லப்பா அந்த அக்கா பாவம்பா, அவங்களை யாரும் திட்டுறது எனக்கு பிடிக்காதுப்பான்னு சொல்ல, நீ பிரச்சனையில மாட்டிக்க போற, உன்னை தேடி நிறைய பேர் வந்தா என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. யூனா பயங்கரமா அப்செட் ஆயிடுறா. இதுக்கு மேல நீ லெட்டர் எழுத கூடாது, இனிமே நீ எழுதுனா நான் கொடுக்க போறது கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ இப்படி ஸ்ட்ரிக்டா பேசிடுறான். அப்படியே பயங்கரமா யூனா கடுப்பாயிட்டு அங்க இருக்க லெட்டர் எல்லாம் தூக்கி கீழே போடுறா. அதுல அவங்க அம்மாக்கு எழுதி வச்ச லெட்டர்லாம் நிறைய போஸ்ட் பண்ணாம இருக்கு, அது எல்லாத்தையுமே பத்திரமா வச்சிட்டு இருக்கா. அம்மாக்கு என்னால லெட்டர் எழுத முடியாது இல்லப்பா, நான் வேற யாருக்கு லெட்டர் எழுதுவேன்னு சொல்லிட்டு மறுபடியும் யூனா கதறியால ஆரம்பிக்கிறா. இங்க கங்கியோட மேனேஜர் அந்த ரிப்போர்ட்டர் கிட்ட வந்துடுறாங்க. நீ மறுபடியும் நல்லபடியா ஆர்டிக்கல் எழுதுனா கங்கி பேர் சரியாகும், அதை ட்ரை பண்ணலாம்லன்னு சொல்ல, முடியாது, கங்கி வேணா என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கட்டும், அப்போ ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு திமிர்த்தனமா பேசிட்டு இருக்கான். அப்ப மேனேஜர் கிட்ட இந்த வீடியோவை பாருங்களேன்னு சொல்லிட்டு அங்க இருக்க யாரோ ஒரு வீடியோவை கொண்டு வந்து காட்டுறாங்க. மேனேஜர் பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்கான். கங்கி ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும் போது அவளை பத்தி தான் நியூஸ் போயிட்டு இருக்கு. கங்கியை பத்தி என்னதான் நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் வந்தாலும் ஒரு குட்டி பேஷண்ட்டுக்கு அவங்க அடிக்கடி எழுதுற லெட்டர்ஸ் எல்லாம் எவ்வளவு பெரிய ஆறுதலா இருக்குன்னு அந்த குட்டி பேஷண்டே சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த பேஷண்ட்னு சொல்லிட்டு யூனாவையும் காட்டுறாங்க, கங்கியையும் பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. கங்கியே ஷாக் ஆயிடுறா, அது நான் கிடையாதுன்னு சொல்லிட்டு. இந்த நியூஸ் வர்றது நம்ம ஹீரோக்கும் தெரிஞ்சிருது. இப்ப என்னடா பண்றது, அது கங்கி இல்ல நான் தான் சொல்லிட்டு யூனாக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவ ஃபீல் பண்ணுவாளடான்னு சொல்ல, ஒரு வேலை தெரியாட்டி பாத்துக்கலாம் விடுறான்னு சொல்லிட்டு மறுபடியும் அவனும் பேச ஆரம்பிக்கிறான் ஃப்ரெண்டும். யூனா பாக்குறா,
அது நான் கிடையாது, இந்த நியூஸ மாத்தி எழுதுங்க, வேற யாரோ எழுதியிருக்காங்க, இந்த குட்டி பிள்ளைங்க எல்லாம் வர வர நல்லா பொய் சொல்லுதுங்கன்னு சொல்லிட்டு கங்கி பேச ஆரம்பிக்கிறா. இப்பதான் உன் பேரு திருப்பி வந்துட்டு இருக்கு, நானே ஹாப்பியா இருக்கேன், அதை மாத்த சொல்றியா? மாத்த முடியாதுன்னு சொல்லிட்டு மேனேஜர் ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க. கங்கி பாக்குறா, போலி பேர்லாம் நல்லா வாங்கிக்க முடியாது, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னு சொல்லிட்டு நேரா அந்த ரூம்க்கு போய் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அங்க இருக்க நர்ஸ் எல்லாம் பாக்குறாங்க, கங்கி தானே இது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போலாமா வேணாமா நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போது அங்க பார்த்தா ஹீரோ பின்னாடி வந்துடுறான். கங்கி நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்க, கங்கி இப்பதான் இந்த டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. இங்க இருக்க பொண்ணு பேரு யூனா, இவனோட பொண்ணு பேரும் யூனா தான். அன்னைக்கு நான் சோசியல் மீடியால பார்த்த போட்டோவும் இந்த வீடியோல வந்த பொண்ணும் ஒண்ணுதான். ஏய் ஓ பொண்ணுதான் யூனா வாடான்னு சொல்லிட்டு இவ பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்கா. பொண்ணு நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு ஆமான்னு தலையாட்டிட்டு இருக்கான். முன்னாடியே யூனா அவன் குழந்தை தானே என்கிட்ட அன்னைக்கு சொல்லி இருந்திருக்கலாம் இல்லன்னு கங்கி வேற கேட்டுட்டு இருக்கா. பயங்கரமா ஷாக் ஆயிட்டு, நீங்க நிக்காத என் கூட வான்ட்டு நம்ம ஹீரோ கங்கி அங்கிருந்து தூரமா கூட்டு போறான். ஆனா அந்த பக்கமா கங்கி பின்னாடியே வந்துட்டு இருக்க ரிப்போர்ட்டர் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். இங்க நம்ம ஹீரோ கங்கிய கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி ஓட ஆரம்பிக்க, ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல அந்த பையன் ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்துட்டு குழந்தைங்களுக்குலாம் ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் கொடுத்துட்டு இருக்கான். அவன் அந்த ரிப்போர்ட்டர் பின்னாடியே போறத பாக்குறான். யாரா நீ என் ஃப்ரெண்டு பின்னாடி போறது அப்படின்னு யோசிச்சுட்டு இங்க ஹீரோ கங்கியை கூட்டு போயிட்டு, நான் தான் உன்னோட பேர்ல என் பொண்ணுக்கு லெட்டர் எழுதினேன், என் பொண்ணுக்கு ஒண்ணுனா ரொம்ப பிடிக்கும், ஆனா அது இவ்வளவு பெரிய விஷயம் ஆகும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாதுன்னு சொல்ல கங்கி பாக்குறா. இல்லடா எது என்னவா இருந்தாலும் சரி, நான் பண்ணாத ஒரு வேலைய நான் பண்ணேன்னு சொல்லிட்டு யார் சொன்னாலும் எனக்கு பிடிக்காது, அது நல்லதோ கெட்டதோ, உன் பொண்ணுகிட்ட போயிட்டு உண்மையை சொல்லிடுன்னு சொல்லிட்டு கங்கி அங்க இருந்து கிளம்புறா. ஒரு மாதிரி அவளுக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அதுக்குள்ள ஹீரோ டக்குன்னு கால்ல விழுந்து மண்டி போட்டுடுறான். யூனாவை பத்தி உனக்கு தெரியுமான்னு தெரியாது கங்கி, ஆனா அவளுக்கு ரொம்ப உடம்பு முடியல, அவளை சரி பண்றதுக்கு சமாதானப்படுத்துறதுக்கு நான் என்ன வேணா பண்ணுவேன். இப்ப என் பொண்ணுகிட்ட அது எல்லாமே நானே பண்ணதுன்னு சொன்னா அவ என்ன நம்புறாளோ இல்லையோ மனசுடைஞ்சு போயிருவா இதுக்கும் மேல, அதனால தாங்கிக்க முடியாது, ப்ளீஸ் நான் சொல்றதை கேளுன்னு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிக்கிறான். ஏய் எந்திரா, ஏஞ்சு பேசலாம், சும்மா சின்னதா பொய் சொல்லுன்னு சொல்ற அதானே, எந்திரின்னு சொல்லிட்டு கங்கி கெஞ்ச ஆரம்பிக்கிறா. இந்த போட்டோகிராஃபர் தூரமா நின்னு நல்லா கால்ல விழுந்திருக்கதெல்லாம் போட்டோ எடுத்துட்டு இருக்கான். கங்கி வீட்டுக்கு வந்துட்டா, தூக்கமே வரல சுத்தமா. சரி ஏதாவது டேப்லெட்டாவது போட்டு தூங்கலான்னு பாக்குறா, அப்ப கூட அவளால தூங்க முடியல. சோஃபால படுத்துட்டு டிவி எல்லாம் பாத்துட்டு இருக்கா. நைட்டு ஃபுல்லா தூக்கம் வர போறது இல்லைன்னு சொல்லிட்டு அவளுக்கே தெரிஞ்சிருது. காலையிலேயே ஒரு முடிவு பண்ணிட்டு மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வந்துடுறா. கங்கி வரத பாத்துட்டு, அதுவும் அபிஷியலா வரத பார்த்து அங்க இருக்கிற அத்தனை பேரும் வாயை பொழுந்து பாத்துட்டு இருக்காங்க. அங்க நம்ம ஹீரோ பொண்ணோட கண்ணை மறைச்சு வச்சிட்டு இருக்கான். இவனா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு மெதுவா கண்ணை ஓபன் பண்ணி விட்டா, பார்த்தா கங்கி முன்னாடி நின்னுட்டு இருக்கா. சுத்தி எல்லா குழந்தைங்களும் ஆண் வாயை பொழுந்து கங்கியே பாத்துட்டு இருக்காங்க. கங்கியக்கான்னு சொல்லிட்டு யூனா வேகமா ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிறா. கங்கிக்கே ஷாக்கா தான் இருக்கு, நம்ம மேல அவளுக்கு இவ்வளவு பாசமானு. எல்லாரும் கைத்தட்டி என்ஜாய் பண்ண அந்த குட்டி யூடியூபர் இருக்கான்ல அந்த பையனா வீடியோ எடுத்து யூடியூப்ல எல்லாம் போட்டுட்டு இருக்கான். அடுத்து கங்கி உட்கார்ந்து குழந்தைங்களுக்குலாம் ஒரு கதை புக்கையும் படிச்சு காட்டிட்டு இருக்கா. அந்த குழந்தைங்க எல்லாம் அதை கேக்குறாங்க. ஆனா யூனா கண்ணு ஃபுல்லா கங்கி மட்டும்தான் அவளையே நல்லா ஆணு வாயை பொழந்து பாத்துட்டு இருக்கா. அப்போ அவங்க எல்லாரும் மாறி மாறி கூப்பிட்டு போட்டோ எல்லாம் எடுக்க, அந்த பக்கமா இன்னொரு பேஷண்டோட அம்மா ஒருத்தி இருக்கா, அந்த யூடியூபர் பையன் இருக்கான்ல அவளோட அம்மா கங்கிய பார்த்தோன்னு டக்குன்னு தலையை திருப்பிக்கிறா. ஏதோ தெரிஞ்ச பொண்ணு போல மறைஞ்சு அங்கிருந்து போயிட்டு இருக்கா. மறுபடியும் இந்த வீடியோவும் யூடியூப்ல ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்குது. யூனா உனக்கு இன்னும் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கங்கி கேட்க, யூனா வேகமா அவங்க அப்பா காத்து போயிட்டு, எனக்கு கங்கி அக்காவோட வீட்டுக்கு போகணும்பா, கேட்கவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. இதெல்லாம் அந்த ரிப்போர்ட்டர் வீட்டுல உட்காந்து பாத்துட்டு இருக்கான். போய் திருட்டுத்தனமா நிறைய போட்டோ எடுத்தான்ல, அதெல்லாம் பப்ளிஷ் பண்ணியிருந்தா நான் எங்கேயோ போயிருந்திருப்பேன். ஆனா அப்பன்னு பார்த்துன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இவன் போட்டோ எடுக்கும் போதே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் அங்க வந்திருக்கான். ஃப்ராடு நாயே, அங்க என் ஃப்ரெண்டு நிக்கத திருட்டுத்தனமா போட்டோ எடுக்கிறியா, குடுறான்னு சொல்லிட்டு போட்டோ எல்லாம் கேமரா எல்லாம் வாங்கி பார்த்தா அதுல நம்ம கங்கிய விதவிதமா தப்பு தப்பான ஆங்கிள் போட்டோ எடுத்து வச்சிட்டு இருக்கான். எவ்வளவு தைரியம் தான் இந்த மாதிரி ஃப்ராடு வேலை பண்ணுவேன்னு மெமரி கார்டை அங்கேயே புடுங்கி உடச்சு போட்டு போயிருந்திருக்கான். அந்த மெமரி கார்டு மட்டும் இருந்திருந்தா நான் இன்னொரு பெரிய ஆளா இருந்திருப்பேன்னு சொல்லிட்டு விட மாட்டேன், இந்த கங்கியையும் விட மாட்டேன், அந்த கூட ஒருத்தர் இருக்கானே அவனையும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோவை பத்தி விசாரிக்கிற வேலையில இறங்கிடுறான். இங்க ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒரு கையெழுத்து ஒண்ண வாங்கிட்டு வந்துட்டு அதை கடையில நல்லா பெருமையா மாட்டிட்டு ஜாலியா இருக்கான். அங்க யூனா அப்புறம் கூட இருக்க ஃப்ரெண்டு தொங்கு, அந்த பையன் பேரு யூடியூப் ஃப்ரெண்டு பேரு, ரெண்டு பேரும் அங்க வந்துடுறாங்க. நாங்க கங்கியக்கா வீட்டுக்கு போறோமேன்னு இவங்க பல்ல காட்டிட்டு இருக்க, உங்க அப்பா எங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கேட்டுட்டா. அங்க அப்பா பின்னாடி நம்ம ஹீரோவும் வரான், சூட் எல்லாம் போட்டு பயங்கர டீசென்டா வந்துட்டு இருக்கான். கங்கியோட வீட்டுக்கு இந்த 3 பேரும் போறாங்க. கங்கியை உள்ள இன்வைட் பண்ணிருக்கா. வீடு ரொம்ப அழகா சூப்பரா இருக்குக்கான்னு சொல்லிட்டு உள்ள ஓடி போயிட்டு இருக்கா. வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கங்கியும் ஹீரோவா மரியாதையா கூப்பிடுறா. குழந்தைங்க முன்னாடி நம்ம 2 பேருக்கும் ஆளுக்கு தெரிஞ்சவங்கன்னு காட்டிக்க கூடாது, சோ வாங்க பொங்கன்னு கூப்பிட்டு மெயின்டைன் பண்ணிக்கலாம், ஓகேவான்னு கங்கி சொல்றா. ஓகே மேடம் அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு ஹீரோவும் உள்ள போயிட்டு இருக்கான்.
இங்க பார்த்தா குழந்தைங்க கேம் எல்லாம் விளையாடுறாங்க கங்கியோட சேர்ந்து. எங்க அம்மா கூட நிறைய கேம் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த தொங்கு சொல்லிட்டு இருக்கான். அப்படியா, அப்போ உங்க அம்மாக்கும் நான் கேமரா முன்னாடி தேங்க்ஸ் சொல்லிடுறேன்ட்டு, அக்கா உங்க பையனை நீங்க ரொம்ப கியூட்டா வளர்த்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கங்கி சொல்லிட்டு இருக்கா. அக்காலாம் இல்ல, எங்க அம்மாக்கு உங்க வயசுதான் சொல்லிட்டு தொங்கு சொல்லிட்டு இருக்கான். கங்கிக்கு ஷாக்கே ஆயிருது. என்னது, இவ்வளவு பெரிய பையனோட அம்மாக்கும் எனக்கும் ஒரே வயசா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அதுல ஃபைனல் கொஸ்டின், என்ன சாப்பாடு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு தொங்க கேக்குறான். அதுல கங்கி சொல்றா, நான் எப்பவுமே ஒரு ஆக்ட்ரஸ்னால முக்காவாசி நேரம் டயட்ல தான் இருப்பேன். எப்பயாவது தான் எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது சாப்பிடுவேன். அப்படி சாப்பிடும் போது வீட்டுல சமைக்கிற கொரியன் ஃபுட் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்கா. சூப்பரா இன்டர்வியூ முடியுது. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த யூடியூப் சேனலையும் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு இருக்கா நம்ம கங்கி. ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்ட்டு ஹீரோ உள்ள போறான். அப்போ கங்கி யூனா கிட்ட வரா. நீ உங்க அம்மா மாதிரி நினைக்கிறேன், உங்க அப்பா மாதிரி பிறந்திருந்தா இவ்வளவு அழகா இருந்திருக்க மாட்டேன்னு சொல்ல, இல்லையே நான் எங்க அப்பா மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் யூனா சொல்லிட்டே இருக்கா. அப்ப தொங்கு பாக்குறான். அக்கா அவகிட்ட கேட்காதீங்க, ஏன்னா அவளுக்கு அம்மா இல்லைன்னு சொல்ல இப்ப பயங்கரமா கங்கி ஷாக் ஆயிடுறா. அம்மா இல்லையா, சாரிடா செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க இந்த ரிப்போர்ட்டர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து குட்டி பாப்பா யூனாவோட யாரு கார்டியன்னு சொல்லிட்டு டீடைல்ஸ் எல்லாம் வாங்குறான். அதுல ஹீரோவோட பேர் இருக்கு. இந்த பேர் எங்கேயோ பாத்திருக்கேனே, இந்த அட்ரஸே எங்கேயோ பாத்திருக்கேன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். இங்க எஃப்எம்ல ஒரு பொண்ணு கங்கிய பத்தி இப்ப பாரு நெகட்டிவா சொல்லுவாள்ல, அவகிட்ட வந்து கங்கி பாத்தியா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கா, டொனேஷன் எல்லாம் கொடுத்திருக்கான்னு சொல்ல அந்த பொண்ணு யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறா. ஸ்கூல் படிக்கும் போது கங்கியோட ஃப்ரெண்டா தான் இவ்வளவு இருந்தாலாம். ஆனா அவங்க எல்லாம் ஒன்னா இருக்கும்போது கங்கி, இந்த எஃப்எம் பொண்ணு, அப்புறம் இன்னும் 1-2 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா இருந்துட்டு நல்லா பயங்கரமா நம்ம ஹீரோவே பார்த்து சொல்லு விட்டுட்டு இருக்காங்க அவன் கிரவுண்ட்ல இருக்கும் போது. கங்கி ஆனா இவன் ஒன்னும் அவ்வளவு அழகாலாம் இல்லையேன்னு சொல்லிட்டு சும்மா சீன் போட்டிருக்கா. என்ன அழகாலாம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க, நீ வந்து சினிமால நடிக்கிறதால இன்னும் அழகான பசங்களை பாப்ப போல, எங்களுக்கு அப்படி இல்ல, இவன் செம்ம ஹேண்ட்ஸமா இருக்கான்னு சொல்லிட்டு இந்த எஃப்எம் பொண்ணு கூட நிக்கிற பொண்ணெல்லாம் நல்லா பயங்கரமா சொல்லி விட்டுருக்காங்க. கங்கி சீனை போட்டு இல்லையே நல்லாவே இல்லையேன்னு சொல்லிட்டு ஆனா மனசுக்குள்ள பயங்கரமா சைட் அடிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கா. அங்க இருந்து அவனும் பாக்குறான். எஃப்எம் பொண்ணு ஹீரோவையே குறுக்குறுன்னு பாக்க கங்கி வந்து போகும்போது கங்கி பின்னாடியே ஹீரோவோட பார்வையும் போகுது. அப்ப அவன் பாக்குறது என்ன இல்லையா, கங்கி எவான்னு சொல்லிட்டு அப்பயே கங்கி மேல அவளுக்கு கோவம் வந்திருக்கு. அதான் இப்ப வரையும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு போல. எனக்கு கங்கி எல்லாம் அவ்வளவா பிடிக்காதுன்னு அவ சீனியர் கிட்ட சொல்றா. அவளை எனக்காவது இன்டர்வியூ கூப்பிடலாம்லடி, நீங்க ஒரே ஸ்கூல்ல தானே படிச்சீங்கன்னு சொல்ல, நாங்க ஒன்னும் அவ்வளவு க்ளோஸ் எல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு எஃப்எம் பொண்ணு பயங்கரமா கொந்தளிக்கிறா. மீடியால வர போட்டோ எல்லாம் பாக்குறா. கங்கி கூட நிக்கிறது பாக்கும்போது ஜங்கு மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவை இவ்வளவு எப்படி ஒன்னா சுத்துறாங்கன்னு சொல்லிட்டு இவ அதுக்கும் மேல ஷாக் ஆயிட்டு இருக்கா. இங்க அந்த அட்ரஸை தேடி கங்கியோட ஸ்கூல் புக் இருக்கும்ல, அதை வாங்கி ரிப்போர்ட்டர் பாக்குறான். இவ படிச்ச அதே கிளாஸ்ல தான் இந்த ஹீரோவும் படிச்சிருக்காங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிடுறான். சூப்பரா ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டேன், அடுத்து சென்சேஷனல் நியூஸ் தான் சொல்லிட்டு பல்ல காட்டிட்டு வெளியே போயிட்டு இருக்கான். இங்க தொங்க அவங்க அம்மாக்கு போன் பண்றான். இன்னைக்கு நானும் யூனாவும் கங்கி அக்காவோட வீட்லயே ஸ்டே பண்ண போறோமா, நாளைக்கு பாக்கலாம்னு சொல்றான். கண்டதையும் சாப்பிட கூடாது, பார்த்து பத்திரமா இருக்கணும், ஜங் அங்கிள் கூடயே இருக்கணும், புரியுதான்னு சொல்லிட்டு அவன் போனை கட் பண்றா. இவ யோசிக்கிறா, நம்ம கங்கி கூட எஃப்எம் பொண்ணு இருந்தால, அப்போ கூட இன்னொரு பொண்ணு 3ஆவதா இருந்தால, அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, இந்த தொங்கோட அம்மா தான் போல. இவங்க 3 பேத்துக்குள்ள இந்த 3 ஃப்ரெண்ட்ஸ்க்கு நடுவுல அப்பவே ஹீரோவால ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அவனுக்கே தெரியாம அந்த பிரச்சனையில தான் சண்டை போட்டு இவங்க எல்லாம் பேசாம அந்த 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ரிங் எல்லாம் கூட போட்டு இருந்திருக்காங்க. அதெல்லாம் தூக்கி போட்டு போயிருந்திருக்காங்க. அதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு என்னோட பையன் தான் தொங்குன்னு தெரிஞ்சா கங்கி பயங்கரமா டிசப்பாயிண்ட் ஆக போறான்ட்டு தொங்கோட அம்மாவும் ஃபீல் பண்ணிருக்கா. கங்கி இந்த பசங்களுக்கு சாப்பாடு போடுறா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, ஆனா அதே மாதிரி நீங்க சாப்பிடலாங்கிற மாதிரி தான் சாப்பாடுலாம் இருக்கும், கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு வாங்க வாங்க நீங்களும் வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவையும் கூப்பிட்டு இருக்கா. சாப்பிடுறாங்க. குழந்தைங்க எல்லாம் அசந்து போயிட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. 2 பிள்ளைங்களையும் தூங்க வச்சுட்டு கங்கி பாக்குறா. சரி நம்மளும் தூங்க போலாமான்னு கேட்டுட்டு இருக்கா. என்ன நம்ம 2 பேருமா ஒன்னாவான்னு சொல்லிட்டு ஜங்கு கேக்குறான். ஷாக் ஆகுறான். அதெல்லாம் இல்ல, கொஞ்ச நேரம் ஏதாவது ஒயின் குடிக்கலாமா, பேசிட்டு இருக்கலாமான்னு சொல்லிட்டு கங்கி கேக்குறா. சரி ஓகே அப்படின்னு 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ சொல்லிட்டு இருக்கா, இல்ல அம்மா இல்லையாமே, இப்பதான் வந்துட்டு யூனா சொன்னான்னு சொல்லிட்டு கங்கி கேட்டுடுறா. ஒரு குட்டி பிளாஷ்பேக்க அப்படி சொல்ல ஆரம்பிக்கிறான் நம்ம ஹீரோ கூட. சின்ன வயசுலயே குட்டி பாப்பா யூனாவோட அதே மாதிரி நம்ம ஹீரோவோட அம்மாவோட எல்லாம் அவங்க வெளியே பிக்னிக் எல்லாம் போயிருக்காங்க. என்னதான் ஹாப்பியா இருந்தாலும் அம்மாலேன்னு சொல்லி இவ பயங்கரமா யூனா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கா. பாட்டி ஒரு தடவை, என்னடி அம்மாலேன்னு ஃபீல் பண்றியா, உங்க அம்மா ரொம்ப தூரத்துல இருக்காங்க, அமெரிக்கால இருக்காங்க, அங்க போறதுக்கு 1 நாள் ஆகும் தெரியுமான்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. மா விடுமா பாத்துக்கலாம், இப்ப உங்க 2 பேரையும் ஊஞ்சல வச்சு ஆட்டி விடுவான்னு சொல்லிட்டு வேகமா இவனும் ஊஞ்சல வச்சு ஆட்டி விட்டுட்டு இருக்கான். குழந்தை ஒரு மாதிரி மறந்து போயிடுறா எல்லாத்தையும். அதுக்கப்புறம் ஹீரோவோட அம்மா ஒரு நாள் ரோடு கிராஸ் பண்றதுக்கு நிக்கிறாங்க. நம்ம குட்டி பாப்பாக்கு ஹாஸ்பிட்டலுக்கு சாப்பாடு கொண்டு வரதுக்கு தான். ஆனா பிளாஸ்க்கு கீழே விழுந்துச்சேன்னு ரோட்ல எடுக்கும் போது வண்டி இடிச்சு அங்கேயே இறந்து போயிருக்காங்க. அவங்க இறந்து போனதுக்கு பாப்பாலாம் வந்திருக்கா. ஹீரோ உட்காந்து அழுவுறத பாத்துட்டு, பா எனக்கு தெரியும் உங்க அம்மாவும் ரொம்ப தூரமா இருக்காங்க, அவங்க வானத்துல இருக்காங்க கரெக்டாப்பா, அங்க நிறைய ஏஞ்சல்ஸ் எல்லாம் இருப்பாங்க, பாட்டிக்கு கம்பெனி கொடுப்பாங்க, நீங்க கவலைப்படாதீங்கப்பான்னு சொல்லியிருக்கா. அப்படியே பயங்கரமா நம்ம ஹீரோ கட்டி பிடிச்சிட்டு குழந்தைய வச்சுட்டு அழ ஆரம்பிக்கிறான். நீ ஏன் உன் பொண்ணுக்காக இவ்ளோ கஷ்டப்படுறன்னு சொல்லிட்டு எனக்கு புரியுது,
ஏன்னா இப்போதைக்கு உன் பொண்ணை விட்டா உனக்கு வேற யாரும் இல்லல்ல. சாரிடா, நான் உன்னை ஏதாவது ஹர்ட் பண்ணியிருந்தா என்ன கூட மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு கங்கி சொல்ல ஆரம்பிக்கிறா. இப்ப நீ அட்வொகேட்டா தானே இருக்க, உன்னால வக்கீல் வேலையை பார்க்க முடியுதா, டைம் இருக்கான்னு சொல்லிட்டு கங்கி கேக்குறா. நான் அட்வொகேட்டா இருந்தேன்னு சொல்லிட்டு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு இப்பதான் ஹீரோவை கேட்டுட்டு இருக்கான். நீ ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் நிறைய மார்க் வாங்கிட்டு அங்கதானே கிளம்பி போன, அதை வச்சுதான் சொல்லிட்டு இவ ஃபாலோ பண்ணிட்டே இருந்திருப்பா போல, ஸ்டாக் பண்ணி இருந்திருப்பா போல, அதை வச்சு அவ கேட்டுட்டு இருக்கா. இல்லையே, அதெல்லாம் அவளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையேன்னு சொல்லிட்டு தப்பா யோசிச்சுட்டு இருக்கான் இவனும். அடுத்து இன்னொரு பியர் பாட்டில் எடுத்துட்டு வரேன்னு அதை ஓபன் பண்ணும்போது அப்படியே பியர் பாட்டில் பொங்கி ஊத்திடுது. ஃபுல்லா நம்ம ஹீரோவோட பேண்ட் எல்லாம் நனைஞ்சு போயிருது. இந்தாடா, என்கிட்ட வந்து பொண்ணுங்க ட்ரெஸ் மட்டும் தான் இருக்கு, பெரிய பெரிய டிஷர்ட்லாம் சும்மா ஸ்பான்சர்ஷிப்க்கு வந்தது, அதெல்லாம் இருக்கு, இதுல எதையாவது போட்டுக்கோன்னு சொல்லிட்டு இவ கொடுத்துட்டு இருக்கா. இல்ல பரவாயில்ல அப்படியே காயிட்டும்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்றான். டேய் சுச்சு போன மாதிரி இருக்குடா பேண்ட்லயே, தாங்க முடியல, போய் போட்டுக்கோ, நான் ஒன்னும் தப்பாவே எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பிங்க் கலர் சோக்கா ஒன்னு எடுத்து கொடுக்குறா. இத போய் ஹீரோ போட்டு வரான். செம்ம காமெடியா இருக்கு. வெளியே நின்னு போட்டோ எல்லாம் எடுத்துட்டு பயங்கரமா நமக்கு அங்கேயே காமெடி பண்ணிட்டு இருக்கா. சத்தியமா அதை போட்டுக்க மாட்டேன், வேற போட்டு வரேன்னு சொல்லிட்டு இன்னும் 2-3 ட்ரெஸ் எல்லாம் மாத்தினதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் போட்டோ எடுத்துட்டு இருக்கா. கடைசியா ஒரு ப்ளூ கலர் சொக்காயை கண்டுபிடிச்சு அதை போட்டு வந்துடுறான் ஹீரோ. இதுக்கும் மேல இதை மாத்த போறது இல்லைன்னு சொல்லிட்டு அம்மா போன்ல செம்ம காமெடி போட்டோ எல்லாம் இருக்குடான்னு சொல்லிட்டு கங்கி எங்க இருந்து பின்னாடியே ஓட ஆரம்பிக்கிறா. துரத்திட்டு போறேன்னு இவன் போறவன் சோஃபா மேலே 2 பேரும் பொத்துன்னு விழுந்துடுறாங்க. ஒன்னும் ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ கேக்குறான். இல்ல இல்லன்னு கங்கி சொல்லும் போது அவளுக்கு முத்தம் கொடுக்குற மாதிரி ஹீரோ பக்கத்துலயே போயிட்டு இருக்கான். கங்கி எக்ஸெப்ட் பண்ணிக்கிறா. ஓகே கிஸ் பண்ணிட வேண்டியதான்ட்டு வாயை கொண்டு போனா என்ன ஆளம் காணோன்னு பார்த்தா ஹீரோ போனை புடிங்கிட்டு போயிட்டு எல்லா காமெடி போட்டோவையும் டெலீட் பண்ணி விட்டுறான். ஏய் எனக்கெல்லாம் எடுக்க தெரியாத நினைச்சியா, அதெல்லாம் நான் ரிட்ரீவ் பண்ற வேண்டாம்னு சொல்லிட்டு கங்கி கத்திட்டு இருக்கா. சின்ன பிள்ளை மாதிரியே நீ அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு தலையை தட்டி கொடுத்துட்டு ஹீரோ உங்க உள்ள போயிட்டு யூனா கூட படுத்து தூங்க ஆரம்பிக்கிறான். அப்ப கூட ஒரு காமெடி போட்டோவை கண்டுபிடிச்சு குட் நைட்னு சொல்லிட்டு வமிச்சிட்டு இருக்கா. அதை நான் மட்டுமாவது டெலிட் பண்ணிக்கிறேன், டெலிட் பண்ணிட்டு குட் நைட் மேடம், நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன்னு சொல்லிட்டு அவனும் தூங்க ஆரம்பிக்கிறான். ஆனா கிடைச்சிருக்க டீட்டெயில் எல்லாம் வச்சு இந்த ரிப்போர்ட்டர் கண்டபடி ஏதோ கட்டுரையை எழுதி தள்ளிட்டு இருக்கான். கங்கி அடுத்த நாள் காலையில கண்ணு முழிக்கிறா. என்னதோ சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு ரூமை திறந்து ஏட்டி பார்த்தா அதுக்குள்ள ஹீரோ போயிட்டு நல்லா ஆம்லெட் போட்டு பிரெட் பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லிட்டு பக்காவா ரெடி பண்ணிருக்கான். ஆஹா, நம்ம இப்படி போக கூடாதுன்னு சொல்லிட்டு வேகமா குளிச்சுட்டு தலை தோட்டிட்டு எப்பவுமே நான் பார்க்க ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், என் ஃபேன்ஸ் எல்லாம் பார்க்க போறேன்னு மேக்கப் எல்லாம் போட்டுட்டு இருக்கா. வெளியே குட்டீஸ் எல்லாம் உட்காந்துட்டு என்ன அக்காவை இன்னும் காணோம் சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. கங்கி ரெடி ஆயிட்டியா, சாப்பிடலாமான்னு சொல்லிட்டு மறுபடியும் போயிட்டு ஹீரோ கூப்பிட்டு இருக்கான். கங்கி கதவை திறந்துட்டு வரா. நல்லா ஃபுல் மேக்கப்போட குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா விளம்பரத்துல வர ரேஞ்சில வந்துட்டு இருக்கா. ஏய் என்னடா சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லி இருந்திருக்கலாம்ல, ரெடி ஆயிட்டாவது வந்திருப்பேன், பாரு தூங்கி எஞ்சா அப்படியே வர வேண்டியதா ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கங்கி சொல்ல மூஞ்சில மேக்கப் அப்படியே தெரியுது. கங்கி இருந்தாலும் ஓரளவுக்கு விட்டு ரொம்ப ஓவரா பண்ணாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அவளை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறான். இங்க ஏதோ வெளியே நியூஸ் எல்லாம் பரவிடுச்சு போல, பாத்தியா யூனாவோட அப்பா காசு வாங்கிட்டு அந்த ஹீரோயினுக்கு பவர் ஏத்தி கொடுத்திருக்காராம். பாவம் யூனா எல்லாத்தையும் நம்பி வீணா போயிட்டான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. மீதி இருக்க குழந்தைங்க எல்லாம் பாவம் யூனா இவங்க வாய்க்கு அவல் கிடைச்சிருச்சு, நல்லா கண்டதையும் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு நேரா எந்த இடத்துல ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்காரோ அந்த கடைக்கு வந்துடுறாங்க. அங்கிள் நீங்க தான் ஹெல்ப் பண்ணும், எப்படியாவது காப்பாத்துங்க எங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க கங்கியும் வெளியே கிளம்பிடுறா. இன்னைக்கு உங்க 2 பேரையும் கூட்டிட்டு சூப்பரா ஏதாவது சாப்பிடறதுக்கு வாங்கி தர போறேன், புரியுதான்னு சொல்லிட்டு அங்க இருந்து வரா. டேய் நீ இங்கே இருமா, வராத, நீ வந்தனா கொஞ்சம் பிரச்சனையாயிரும்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். முடியாது, நான் வந்தே தீர்வேன் கங்கி சண்டை போடுறா. நீங்க என்ன நேத்து தானே பாத்துக்கிட்டீங்க, இதோ ரொம்ப நாளா பழகின மாதிரி ஜாலியா பேசிட்டு இருக்கீங்கன்னு குட்டீஸ் கேட்டுட்டு இருக்காங்க. நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோன்ட்டு அந்த 2 பேரும் சிரிச்சுட்டு வெளியே வராங்க. கங்கிக்கான மேனேஜர் போன் பண்றா. நீ என்ன பண்ற, வெளியே போகாத, வீட்லயே இரு, எங்கேயும் வராதுன்னு சொல்ல சரி ஓகே நான் வீட்டுக்குள்ளே போறேன்னு சொல்லிட்டு கங்கி சொல்ல ஆரம்பிக்கிறா. ஆனா அதுக்குள்ள கங்கியோட வீட்டு வாசல் ஃபுல்லா ரிப்போர்ட்டர்ஸ் நிக்க ஆரம்பிக்கிறாங்க. கங்கி மேடம், நீங்க காசு கொடுத்து இந்த பையன் கிட்ட வந்து இந்த மாதிரி வேலை வாங்கிருக்கீங்களாமே, அந்த லெட்டர்லாம் நீங்க எழுதுனதே இல்லையாமே, நீங்க நல்ல சிச்சுவேஷனை யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். இவரும் வந்துட்டு ஏதோ சிங்கிள் ஆளாமே, சிங்கிள் பேரண்டா இருந்து பொண்ணை வளர்த்துட்டு இருக்காராம், அவர்கிட்ட காசு கொடுத்துட்டு நீங்க நல்ல வேலை வாங்கிருக்கீங்களாமேன்னு சொல்லிட்டு கண்டபடி கேட்க ஆரம்பிக்க, இங்க பாருங்க நான் அட்வொகேட், தப்பா என்ன பத்தி ஏதாவது பேசுனீங்கன்னா அதுக்கு நான் ஆக்ஷன் எடுக்க வேண்டி வரும், ஒழுங்கா இங்க இருந்து போயிருங்கன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறான் ஹீரோவும். ஆனா பாத்துட்டியோனா அப்பா உண்மையே சொல்லுங்க, அந்த லெட்டர்லாம் அக்கா எழுதலையா, நீங்க தான் எழுதுனீங்களா, என்ன ஏமாத்துனீங்களான்னு சொல்லிட்டு கதறி ஆள ஆரம்பிக்கிறா. யூனா பாக்குறா. அதை நான் எழுதலடா செல்லும், அப்பா தான் எழுதினாரு, என்ன மன்னிச்சிருன்னு சொல்ல அவ்வளவுதான் யூனா பயங்கரமா ஷாக் ஆகுறா. டக்குன்னு மயங்கிடுறா. மூக்குல இருந்து ரத்தம் எல்லாம் வர ஆரம்பிக்குது. அவளை கூட்டிட்டு நேரா ஹாஸ்பிட்டலுக்கு ஹீரோவும் ஓடி போயிட்டு இருக்கான். ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மாதிரி கங்கிக்கு கஷ்டமா இருக்கு, நம்ம லைஃப்ல வராமலே இருந்திருக்கலாம் போலன்னு சொல்லிட்டு. நீ ஃபீல் பண்ணாதுன்னு சொல்லிட்டு யூனாவை நார்மல் வார்டுக்கு மாத்துறாங்க. ஃபுல்லா பார்த்தா கங்கியோட போட்டோவா இருக்கு. என்னன்னா இவளுக்கு அவ்வளவு பிடிக்குமான்னு கங்கி கேட்க ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு பெட்ஷீட் எல்லாம் போத்திட்டு கங்கியோட போட்டோ வச்சுட்டு கங்கி மாதிரியே பேசிட்டு இருக்கான் ஹீரோ. இப்படிதான் என் பொண்ணுகிட்ட நான் பேசுவேன் அப்படின்னா தான் அவ சமாதானம் ஆவா. எப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கோ ஓ மூவிஸ் தான் பாப்பா. ட்ரீட்மெண்ட் அப்ப கூட உள்ள டிவி வச்சு உன்னோட மூவிஸ் தான் போட்டு விடுவாங்கன்னு சொல்ல கங்கி ஒரு மாதிரி இமோஷனல் ஆயிடுறா.
இந்த லெட்டர்லாம் எல்லாம் அவ எழுதுனதுதான். நீ எழுதின மாதிரி நான் போட்ட பதில் கூட இதுல இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ அவகிட்ட லெட்டர்ஸ் எல்லாம் காட்டுறான். இவளுக்கு தான் லெட்டர்ஸ் எல்லாம் பார்த்தாலே ட்ராமா இருக்குல்ல, நடுங்குறா. இல்ல இது கொஞ்சம் ஓரமா வைக்கிறியான்னு சொல்லிட்டு டக்குன்னு தட்டி விட்டுடுறா. இவன் நடுங்கத பார்த்துட்டு என்னவோ தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு தெரியுது. கங்கி என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இவளை தொட்டு பாக்குறான். ஏன்னா ஸ்கூல் படிக்கும் போதே இவளுக்கு ஏதோ இதுல பெரிய ட்ராமா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஞாபகம் வருது. அப்பயும் அதே மாதிரிதான் அவளுக்கு பக்கத்துல வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கான். இப்பயும் அதே மாதிரி கங்கி என்ன ஆச்சு, ஐயோ ஓகேன்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறான். ஸ்கூல் படிக்கும் போது கங்கி ஹீரோ மேல பயங்கர இன்ட்ரெஸ்டடா இருந்திருக்கா. ஒரு குட்டி பிளாஷ்பேக்ல நமக்கு காட்டுறாங்க. அப்பப்போ நம்ம ஹீரோ பின்னாடியே யாருக்கும் தெரியாம போறது, அவன் என்ன பண்றான்னு சொல்லிட்டு பாக்குறதுன்னு சொல்லிட்டு கியூட்டா அங்கங்க நின்னு சைட்ல அடிக்க ஆரம்பிச்சிருக்கா. ஆனா அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும் போது எனக்கு அவனை பிடிக்கவே இல்ல, அவன்லாம் ஒரு ஆளே இல்லைங்கிற மாதிரி சும்மா சீனை போட்டு ஒரு ஃபேஸ் வச்சிட்டு இருக்கா. ஒரு தடவை ஹீரோ ஸ்போர்ட்ஸ் விளையாடிட்டு இருக்கான்னு இந்த ரெண்டு பொண்ணுங்களும் உட்காந்து பாத்துட்டு இருக்க. கங்கி எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, சரி வேற வழி இல்லாம உங்க கூட உட்காந்துட்டு இருக்கேன்னு அவ ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல அந்த பொண்ணுங்க கூட உட்காந்துட்டு இருக்கா. அப்போ இதுல ஒரு பொண்ணு, ஏய் உன்னோட இன்டர்வியூ எல்லாம் வந்திருக்குடி, ஃபேன் கிளப்லாம் உனக்கு ஸ்டார்ட் ஆக போகுது போல, இனி கூட உன் லாக்கர்ல கிஃப்ட் யாரோ வச்சிருக்காங்க, போய் பாரு உன் ஃபேனா இருக்க போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியா சொல்றீங்க, நான் போய் பாத்துட்டு வரேன் அப்படின்னு கங்கி அங்க இருந்து கிளம்புறா. இந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கும் இவளோட ஃபேமஸ் ஆயிட்டே இருக்கா, நம்மள விட்டு ஒரு மாதிரி பிரிஞ்சு போயிட்டு இருக்கா, பெரிய ஆள் ஆயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறாமையா தான் இருக்கும் போல. இவ உள்ள போறா, ஒரு லாக்கர் ஓபன் பண்றா. ரெண்டு பாக்ஸ் ஒரே மாதிரி இருக்கு. அதுல ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறா. அத ஹீரோ தான் அமிச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கா. வந்து கிளாஸ் ரூம்ல கொண்டு வந்து அதை ஓபன் பண்ணி பாக்குறா. பார்த்தா அதுக்குள்ள இருக்க லெட்டர்ல, நீ எல்லாம் உயிரோடய இருக்க கூடாது, முதல்ல செத்து தொலை, இல்லைன்னா நானே உனக்கு கொன்றுவேன்னு எழுதிருக்கு. ஒரு குட்டி குருவி யாரும் கொலை பண்ணி அந்த டப்பாக்குள்ள வர போட்டு வச்சிருக்காங்க. கங்கி அதெல்லாம் கீழே போட்டுடுறா. கொலை பண்ண போறாங்க, என்ன கொலை பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு அப்போ பயப்படுறவதான் ஃபுல்லா அவ கிளாஸ்மேட்லாம் சுத்தி நின்னு, என்ன கங்கி இதுக்கு போய் பயந்து நடுங்குறா பாருன்னு சொல்லிட்டு சுத்தி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா அப்பன்னு பார்த்து ஹீரோ அங்க வரான். கங்கி என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அவளை காப்பாத்தி அங்க வந்து கூட்டு போறான். இந்த கதையெல்லாம் கங்கி தான் இப்போ நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா. நான் உன் மேலேயே ஃபர்ஸ்ட் சந்தேகப்பட்டேன், ஏன்னா நீ தான் கிஃப்ட் வச்சுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க, அதனால அப்புறம் நீ என்னை காப்பாத்துறதுக்காக தான் வந்தேன்னு சொல்லிட்டு லேட்டா தான் தெரிஞ்சுது, உன் மேல ரொம்ப கோவப்பட்டான்னு சொல்லிட்டு கங்கி கேட்டுட்டு இருக்கா. அம்மா இன்னொரு பாக்ஸ் இருந்ததுல அது நான் வச்சது, அது நீ ஓபன் பண்ணி பாத்தியா இல்லையான்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். ஓபனே பண்ணலடான்னு கங்கி சொல்றா. கங்கி அதுக்கப்புறமா நீ வந்து லெட்டர்ஸே எதுவுமே படிக்கிறது இல்லையா, என்ன ஆச்சுன்னு கேட்க, லெட்டர்ஸ் எல்லாம் படிக்கிறதே இல்ல, அதை பார்த்தாலே இப்ப வரைய கை காலாம் எனக்கு நடுங்க ஆரம்பிச்சிரும், கமெண்ட்ஸ் மட்டும் தான் படிப்பேன்னு சொல்ல. கமெண்ட்ஸா, அதுல வந்து மோசமான கமெண்ட் தான் போடுறவங்க தான் அதிகமா ஆள் இருப்பாங்க, அதை படிச்சிட்டு இருக்க, அதனால்தான் உனக்கு உன்னை பத்தியே இன்செக்யூரிட்டி இவ்வளவு அதிகமா இருக்கு. கங்கி நான் ஒன்னு சொல்லவா, உன்னை பத்தி 1000 பேர் 1000 விதமா பேசலாம், ஆனா நீ யாருங்கிறது உனக்கு தானே தெரியும், அதனால கமெண்ட்ஸ பார்த்து நீ யாரும் முடிவு பண்ணாத, நீ யாருங்கிறத நீயாவே முடிவு பண்ணுன்னு சொல்ல. கங்கிக்கு இந்த மாதிரி ஒரு அட்வைஸ் கேட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு, இல்ல கரெக்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கா. கங்கி அங்க இருந்து கிளம்புறா. அவளோட அந்த அசிஸ்டன்ட் பையன் வந்து கூட்டு போயிட்டு இருக்கான். அம்மா நீ கொடுத்தல அந்த கிஃப்ட் பாக்ஸ நான் பிரிக்க விட்டுட்டேன், அதுல என்ன இருந்ததுன்னு சொல்லிட்டு கேட்க, தலைய சொரிஞ்சிட்டு அதுவான்னு சொல்லிட்டு பல்ல காட்டிட்டு இருக்கான். கையில பாப்பா எழுதுனா லெட்டர்ஸ் எல்லாமே இருக்கு, இது நீ என்கிட்ட கொடு, நான் வீட்டுல போய் கொஞ்சமா படிக்கிறதுக்கு ட்ரை பண்றேன், முடிஞ்ச அளவு முயற்சி பண்றேன்னு சொல்லிட்டு கங்கி அந்த லெட்டர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிடுறா. இங்க கங்கியோட மேனேஜரும் அசிஸ்டன்ட்டும் இப்ப இவளை பத்தி ரொம்ப நிலைமை மோசமா போயிட்டு இருக்கு. ஏற்கனவே இப்பதான் கொஞ்சம் நல்ல மாதிரி வர மாதிரி இருந்தது, இப்ப அதுக்குள்ள திருப்பி இப்படி கெட்டு போச்சு, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ இவ காசு கொடுத்து அந்த குழந்தை கிட்ட போய் பேசின மாதிரி எல்லாத்தையும் மாத்திட்டாங்க, இதுக்கு மேல கங்கிய யார் மதிப்பான்னு சொல்லிட்டு மேனேஜர் கத்திட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஆபீஸ்லயே ஒரு குட்டியா ஒரு பேண்ட்ரி மாதிரி ஒரு சின்ன ஷாப்பிங் சென்டர் மாதிரி இருக்கு. அதுலதான் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு கூட அந்த கடையவே அவன் தான் வச்சிட்டு இருக்கான். அங்க போயிட்டு நம்ம ஹீரோவும் யூனாவும் ஷாப்பிங் பண்றாங்க. இருக்கிற எல்லாரும் பார்த்து, ஏய் இவங்க தானே அவங்க காசு வாங்கிட்டு அந்த மாதிரி வேலை பார்த்தவங்க, இந்த அப்பா பாரு பொம்பளை பிள்ளைய வச்சு காசு வாங்கிட்டு இந்த மாதிரி வித்திருக்கான் பாருன்னு ஆள் அழுக்க பேசிட்டு இருக்காங்க. யூனா சோகமாயிடுறா. பா ஃபேமஸா இருக்குது எவ்வளவு கஷ்டம் இல்லப்பா, நம்மளையே இப்படி புளிஞ்சு எடுக்கிறாங்க, ஆனா பாவம் கங்கி அக்கான்னு சொல்லிட்டு இருக்கா. கங்கி மேல உனக்கு கோவம் இல்லையான்னு சொல்லிட்டு ஹீரோ கேக்குறான். இல்லையே, ஏன் சொல்லுங்க, நான் அந்த வீட்டுக்கு போகும்போதே ஆக்சுவலி கண்டுபிடிச்சிட்டேன் கங்கி அக்கா எனக்கு லெட்டர்லாம் எழுதலன்ட்டு, ஏன்னா அதுல இருந்த கையெழுத்துக்கும் நீங்க எனக்கு கையெழுத்து போட்டீங்கல்ல அதுக்கும் நிறைய வித்தியாசம் இருந்துச்சுப்பா, நான் தான் உங்க மனசு கஷ்டப்படுமேன்னு கேட்கலன்னு சொல்லிட்டு யூனா சொல்லிட்டு இருக்கா. இருந்தாலும் என் பிள்ளைக்கு நல்ல அறிவுதானே ஹீரோ உள்ள கூட்டு போறான். ஆனாலும் யூனா கொஞ்சம் சோகமாயிடுறா, எல்லாரும் என்னையே அப்பாவை பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்களேன்னு. அதே மாதிரி கங்கியும் நல்ல வீட்டுல உட்காந்துட்டு ஆஃபர்லாம் இப்ப எதுவுமே வரல, பேரும் கெட்ட பேரா இருக்கு, சாப்பாடை வாங்கி ஃபுல்லா சாப்பிட்டுட்டு இருக்கா. சீரியஸ் ஏதோ பாத்துட்டு இருக்கா போல. அதுல ஒரு ஹீரோயினை சூப்பரா வந்து காப்பாத்துற மாதிரி இருக்கு. உடனே அவளுக்கு ஹீரோ ஞாபகம் வந்துருது, நம்ம ஹீரோ வந்து காப்பாத்தினான்ல, டிரைவ் பண்ணிட்டு ரிப்போர்ட் வந்து காப்பாத்தி கூட்டு போனால, அந்த ஞாபகம் வந்துட்டு அவனும் ஒரு மாஸ் தான் இல்லன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப நோட்டிபிகேஷன் வருது, அந்த தொங்கோட சேனல்ல இருந்து ஒரு புது வீடியோ வந்திருக்குன்னு. கங்கியும் யாராதுன்னு போய் போட்டு பார்த்தா நம்ம ஹீரோ தான் வந்துட்டு இருக்கான். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசுறதுக்காக வந்திருக்கேன், என்ன பத்தியும் என் பொண்ணை பத்தியும் ஆக்ட்ரஸ் கங்கிய பத்தியும் நிறைய தப்பான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, இதுல உண்மை என்னன்னு சொல்லிட்டு என்டையர் கதையும் சொல்ல ஆரம்பிக்கிறான்.
அப்போன்னு பார்த்தா அசிஸ்டன்ட் போன் பண்றான். கங்கி அக்கா, சோசியல் மீடியா பாரு, உன் பேரே கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. இப்ப எல்லாரும் உன்னை தேவதன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு அப்பா போய் சொன்னதை காப்பாத்துறதுக்காக நீ போய் ஹெல்ப் பண்ணிருக்கன்னு எல்லாரும் பாராட்டுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த எஃப்எம் பொண்ணு இருக்கால, கங்கியோட கிளாஸ்மேட், அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ல ஒருத்தி, அவ இதெல்லாம் பாக்குறா. அவ ஒரு ஆக்ட்ரஸ் வேற. அவளுக்கு கங்கிக்கு நல்ல பேர் வருது சுத்தமா பிடிக்கல. நல்லா கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிக்கிறா. ஹீரோ இப்படி பண்ணதால யூனா பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறா. அந்த அக்காக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டேன்னு உனக்கு கோவமா இருக்கா? அவங்க போய் சொன்னதால நான் ஹெல்ப் பண்ணிருக்க கூடாதான்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, இல்லையே அந்த அக்கா ரொம்ப அழகா இருந்தாங்க, அதனால அவங்கள பார்த்த அடுத்த செகண்டே நான் கோவத்தெல்லாம் மறந்துட்டேன். உங்க மேல எனக்கு கோவமே இல்லப்பான்னு சொல்லிட்டு எனக்கு இப்பயும் கங்கி அக்காவை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்கா. நான் உங்களை பாக்கலாமான்னு கேட்டுட்டு இருக்கா. அடுத்த நாள் கங்கி யூனாவை பாக்கிறதுக்கு வரா. யூனா ஒரு கேண்டீன்ல கங்கிக்காக ஒரு அழகா டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி அந்த கேண்டில குடுக்குறா. என் மேல கோவமா அப்படின்னு கங்கி கேட்க, கோவம் இருக்க யாருக்காச்சும் கேண்டில் எல்லாம் கிஃப்டா கொடுப்பாங்களா? எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் கிஃப்டா கொடுத்துருக்கேன். நான் சொல்றதெல்லாம் உண்மைதான், என் அப்பா மாதிரியே நீங்களும் ரொம்ப நல்லவங்க தான் சொல்லிட்டு யூனா சொல்ல, கங்கிக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. கங்கி கூட அப்பாவை எப்படியாவது வெளியே அனுப்பணும்னு சொல்லிட்டு யூனா பிளான் பண்றா. அப்பா, இன்னைக்கு அங்கிளோட இருக்கேன்ப்பா, அவர் கூட நான் கேம் விளையாட போறேன்ட்டு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் கூட கேம் விளையாடுறா. சரி ஓகே, அப்ப நான் எனக்கு வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து நம்ம ஹீரோவும் கிளம்புறான். அவன் கிளம்புன அடுத்த செகண்டே, அங்கிள் எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன்னு சொல்லிட்டு யூனா தூங்க ஆரம்பிக்கிறா. இதுக்குதான் பொம்பளை பிள்ளை பெத்துக்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்க போல, எப்படி அப்பாவை டேட்டுக்கு அமுச்சு விட்டுருக்கு பாருன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டும் சிரிக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோ நம்ம கங்கியை கூட்டிட்டு சும்மா சுத்தி பாத்துட்டு இருக்கான். இங்கதான் என் வீடு இருக்குன்னு. யாருக்கு இந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு சில பேர் பாக்கிறதுக்கு வராங்க. வேகமா கங்கி வந்து நம்ம ஹீரோ மேலேயே சாஞ்சுக்கிறா. நல்ல லவபிள் கப்புள்ஸ் போலன்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் வெளியே போலாமா, நம்ம ஸ்கூல் பக்கத்துல தான் இருக்கு, அங்க போய் பாக்கலாமா அப்படின்னு ஹீரோ கங்கிய ஸ்கூலுக்கு கூட்டு போறான். என்ன இங்க கூட்டு வரணும்னு உனக்கு எப்படா தோணுச்சுன்னு சொல்லிட்டு கங்கி கேட்டுட்டு இருக்கா. இங்க நீ ரொம்ப ஹாப்பியா இருந்த, அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல ஸ்கூலுக்கு யார் வர போறா, சோ நமக்கு ஸ்பெண்ட் பண்றதுக்கும் டைம் கிடைக்கும், உனக்கும் வந்து பிரைவசி இருக்கும்லன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். நல்ல வேலைடா, என்ன பத்தி யோசிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஆளுங்களாவது இருக்காங்களேன்னு சொல்லிட்டு நான் இப்பதான் ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கங்கி, அன்னைக்கு உன் கிஃப்ட் பாக்ஸ்ல என்ன இருந்ததோ அதே கிஃப்ட் பாக்ஸ நான் இப்ப எடுத்துட்டு வந்திருக்கேன். அன்னைக்காவது ஓபன் பண்ணி பாக்கல, இன்னைக்கு இதையாவது ஓபன் பண்ணி பாரு. நான் உனக்காக கொடுக்கறதுக்காக பயங்கர நர்வஸா ரொம்ப ரொம்ப டென்ஷனோட இதை கொண்டு வந்திருந்தேன். இப்பயாவது இதை வாங்கிக்கோன்னு சொல்ல கங்கி இதை வாங்குறா. ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஃபுல்லா சாக்லேட்டா இருக்கு. அன்னைக்கும் இதே மாதிரி சாக்லேட்ஸ் தான் வச்சிருந்தேன். ஒருவேளை அந்த கிஃப்ட் பாக்ஸ்க்கு முன்னாடி நீ என்னோட கிஃப்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணியிருந்தனா, நம்ம மேல பாசம் காட்டுறதுக்கும் ஆளுங்க இருக்காங்க, இது மாதிரி நெகட்டிவாவும் ஆளுங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீ இந்த அளவுக்கு அப்செட் ஆகாம ட்ராமாவோட இல்லாம இருந்திருப்ப. ஜஸ்ட் நீ ஒரு தப்பான பாக்ஸை ஓபன் பண்ணிட்ட. இப்ப கூட நீ அதே மாதிரி படிக்கிறதே தப்பான கமெண்ட். மத்தபடி உன் மேல பாசம் வச்சிட்டு இருக்கவங்க என் பொண்ணு மாதிரி எத்தனை ஆயிரம் பேர் இருப்பாங்கன்னு கேட்க, கங்கி கொஞ்சம் கொஞ்சமா அந்த ட்ராமால இருந்து வெளியே வர ஆரம்பிக்கிறா. அப்பன்னு பார்த்து ஸ்கூல்ல செக்யூரிட்டி சுத்தி வந்துட்டு இருக்காங்க. கங்கியும் நம்ம ஹீரோவும் அதே மாதிரி ரூம்ல போய் ஸ்கிரீனுக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்னுட்டு இருக்காங்க. ஆனா அந்த தடவை வர செக்யூரிட்டி கதவை லாக் பண்ணிட்டு போயிடுறான். ஹீரோ பாக்குறான், கங்கி விண்டோவை ஓப்பனே பண்ண முடியல, ரொம்ப லாக் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு, தொரடா எப்படியாவது, நான் மட்டும் இங்க நிக்கிறத யாராவது பிரஸ் பார்த்தாங்க அவ்வளவுதான், கதை முடிஞ்சிரும்னு சொல்லிட்டு ஓபன் பண்ண சொல்றா. ஒரு வழியா விண்டோ ஓபன் பண்ணிட்டு கங்கியும் பொத்துன்னு வந்து குதிக்கிறா. நம்ம ஹீரோ மேலேயே மூட்டிக்கிறா. ரெண்டு பேரும் லைட்டா ரொமான்டிக்கா பாத்துக்கிறாங்க. அதுக்குள்ள செக்யூரிட்டி வர, ஓலாமான்னு சொல்லிட்டு ஹீரோவை கையை பிடிச்சி இழுத்து ஓடிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் பயங்கர ஹாப்பியா அந்த டேட் நைட்டை செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. கங்கிக்கு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட அந்த ஞாபகமாவே இருக்கு. ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் அன்னைக்கு ஹாப்பியா இருந்திருக்கேன்னு சொல்லிட்டு கங்கி அடுத்து பாக்ஸிங் பிராக்டிஸ் பண்ண போறா. இப்ப பிராக்டிஸ் பண்றதை பார்த்தா அடுத்து பாக்ஸிங்க்கு படத்திலே நடிக்கலாம் போல. சூப்பரா பிராக்டிஸ் பண்ணிருக்கான்னு மேனேஜரும் அசிஸ்டன்ட்டும் வராங்க. இங்க பாரு, இப்போதைக்கு உனக்கு ஆஃபர்லாம் எதுவும் வர மாதிரியே இல்ல, மூவி ஆஃபர்லாம் சுத்தமா நின்னு போயிடுச்சு. நீ என்ன பண்ற, இந்த மூவில உனக்கு கெஸ்ட் ரோலுக்கு கூப்பிட்டுருக்காங்க, குட்டி ரோல் தான், ஆனா கெத்தா வந்துட்டு போலாம், நீ பேசாம அதை பண்றியான்னு கேக்குறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு கங்கி சொல்லிடுறா. ஆனா அந்த மூவில இந்த எஃப்எம் பொண்ணு இருக்கால, அவதான் ஹீரோயினா. அவளுக்கு சாகுற மாதிரி ஒரு சீன் போல, அவளை கொல்ற கேரக்டர் தான் நம்ம கங்கி வந்துட்டு இருக்கா. கங்கி கெத்தா வந்து இவளை ஷூட் பண்ற மாதிரி பண்ணணும். ஆனா வேணும்னே இந்த எஃப்எம் பொண்ணு இருக்கால, மறுபடியும் தப்பு தப்பா சீன் பண்ணிட்டு கங்கிய மறுபடியும் அந்த பெரிய ஷாட்டை பண்ண வச்சுட்டே இருக்கா. கண்ணுல ஏதோ விழுந்துருச்சு, டயலாக் மறந்துருச்சு, ஐயோ ஒரு மாதிரி ஃபேஸ் கோனல் ஆயிடுச்சு, கேமராவை பாத்துட்டேன்னு கண்டபடி போய் சொல்லிருக்கா. அதனால கங்கியும் சலிச்சுக்காம திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்கா. ஆனா இவ்வளவுதான் எல்லாம் திட்டுறாங்க எஃப்எம் பொண்ணு. இந்த பொண்ணு பாரு கொஞ்சம் ஓவரா பண்ற மாதிரி இல்ல, கங்கி ரொம்ப நல்ல பொண்ணு போலன்னு ஷூட்டிங்லயே பேசிட்டு இருக்காங்க. இந்த எஃப்எம் பொண்ணு நேரா கங்கி கிட்ட வந்துடுறா. என்னடி ரொம்ப வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து, ஹாப்பியா இருக்க போல, ஆனா வெளிய பேர் நாறிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நக்கலா கேக்குறா. கங்கி பாக்குறா, இண்டி உனக்கு இப்பதான் இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா முதல் தடவை ஹீரோயின் ரோல் கிடைச்சிருக்கு, இதையும் நீ கெடுத்துக்காத. டைரக்டர் கெஞ்சி கேட்டதாலதான் இந்த கெஸ்ட் ரோல நான் பண்றேன்னு சொல்லிட்டு கங்கி நல்லா கெத்தா பேசிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. இதை எஃப்எம் பொண்ணு செம்ம கடுப்பா உள்ள போய் உட்காந்துருக்கா. அந்த இடத்துக்குன்னு பார்த்து இந்த ரிப்போர்ட்டர் இருக்கான்ல, அவன் வந்துட்டு இருக்கான். கங்கி உங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு போல, ஒன்னா படிச்சிருக்கீங்கன்னு சொல்ல, க்ளோஸ் ஃப்ரெண்டும் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இவ பேசுறா. அதான் இப்ப ஜங்குன் கூட ஒருத்தர் ஒரு குழந்தையோட அப்பா ஃபேமஸ் ஆயிருக்காரு, நீங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸான்னு சொல்லிட்டு வேணும்னே அவன் கேட்டு போட்டு வாங்க பாக்குறான். அவன் ஃப்ரெண்டா,
அவன் அந்த கங்கிக்கு அடிமையா ஸ்கூல்ல சுத்திட்டு இருந்தான். அது மட்டும் இல்லாம கங்கி இருக்கால சரியான புள்ளி, என்னெல்லாம் அப்படி புள்ளி பண்ணா. அவள மாதிரிலாம் ஆளுங்க இருக்கவே முடியாது. இதெல்லாம் நான் உங்ககிட்ட ஏன் சொல்றேன்னா பர்சனலா வச்சுக்குவீங்கன்னு சொல்றேன். இதெல்லாம் வெளியே எழுதிடாதீங்கன்னு சொல்லிட்டு நல்ல கங்கிய பத்தியும் நம்ம ஹீரோ ஜங்க பத்தியும் தப்பு தப்பா பேச ஆரம்பிக்கிறா. அவனும் நான் எழுதவே மாட்டேன்னு சொல்லிட்டு இவ பேசுற அத்தனையும் அப்படியே வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி வச்சிடுறான். அடுத்த நாள் அதை ரிலீஸும் பண்ணிடுறான். பாவம்னு சொல்லிட்டு இந்த எஃப்எம் பொண்ணு போட்டோவை போட்டு அந்த பொண்ணை கங்கி பயங்கரமா புள்ளி பண்ணிருக்கா. இப்ப ஷூட்டிங் ஸ்பாட்ல கூட கடைசி வரைய ஒரே ஷாட்டை மறுபடியும் மறுபடியும் நடிச்சு புள்ளி பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு இவளை பத்தி தப்பு தப்பா பேச ஆரம்பிக்க கங்கிக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு இருந்த நல்ல பேரு ஒட்டு மொத்தமா க்ளோஸ் ஆயிடுது. மறுபடியும் இவளுக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு, எல்லாரும் துரோகம் பண்றாங்களேன்னு. கங்கியோட பேரு புள்ளின்னு சொல்லிட்டு ஃபேமஸ் ஆனதால அவ மூஞ்சிருக்கிற ப்ராடக்ட கூட விக்காம எடுக்கிறாங்க. இல்ல வேண்டாம் இதெல்லாம் எடுத்துடலாம், திருப்பி ரிட்டர்ன் பண்ணிடலாம், இதெல்லாம் விக்காதுன்னு சொல்லிட்டு கங்கியை ஒட்டு மொத்தமா காலி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கங்கியோட ஆபீஸ்லயும் கங்கி ஒலிகா இனிமே நீ நடிக்க கூடாது, உன்னெல்லாம் கேன்சல் பண்ணுன்னு சொல்லிட்டு ஆளுக்கு அவ ஃபேன்ஸ் எல்லாம் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. மேனேஜர் அசிஸ்டன்ட்னு சொல்லிட்டு நொந்து போயிடுறாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அதுக்கும் மேல ஏதாவது அடிக்கிறதுக்கு ஆளுங்க வந்துட்டே இருக்காங்க பாருன்னு சொல்லிட்டு கங்கி அவ பாட்டுக்கு ஓரமா போய் நின்னுட்டு இருக்கா. கடல்ல வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா அவ பாட்டுக்கு. அப்பன்னு பார்த்து அவளுக்கு ஒரு மெசேஜ் ஒண்ணு வருது. அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா பிளாஷ்பேக்கு. சின்ன வயசுல அம்மா என்னோட எல்லாரும் என்ன காயப்படுத்திட்டே இருக்காங்க, என்ன ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டு போன்னு சொல்ல அதெல்லாம் கூட்டு போக முடியாது, ஒழுங்கா படிக்கிற வேலையை பாருன்னு அவங்க அம்மா போனு கட் பண்ணிருக்காங்க. கங்கி ஏன் இவ்வளவு அப்செட் ஆயிட்டு இருக்கானா, இந்த எஃப்எம் பொண்ணு இருக்கால அவகிட்ட நம்ம ஹீரோ வந்திருக்கான். நீ தானே இந்த பாக்ஸ வச்ச, உன் க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே கங்கி, அதுக்குள்ள போயிட்டு இவ்வளவு மோசமான ஒரு கிஃப்ட வச்சு அவளுக்கு கொடுத்துருக்க, அவளுக்கு எவ்வளவு டிராமா ஆயிருக்கு அப்படின்னு கேட்க, நான் வச்சேன்னு உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு அவ சண்டை போட்டிருக்கா. எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா அந்த 2 பாக்ஸுமே நம்ம 2 பேர் வச்சிருந்தது, என் பாக்ஸ்குள்ள சாக்லேட் இருந்தது, அப்போ நீ தான் அந்த கொடூரமான வேலையை பண்ணிருக்குன்னு சொல்ல பின்னாடி இருந்துட்டு இந்த தொங்கோட அம்மா இருக்கால அந்த பொண்ணு இதெல்லாம் கேட்டிருக்கா. அவளுக்கே ஷாக்கிங்கா தான் இருக்கு. ஆனா அவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கத நம்ம கங்கியும் பாத்துட்டா. கையில இருக்கிற ரிங் அந்த கழட்டி போட்டு ஃப்ரெண்ட்ஷிப் அப்பயோடய முடிச்சிட்டு தான் கங்கி அங்க இருந்து கிளம்பி வந்திருக்கா. இப்ப தொங்கோட அம்மா கிட்ட இருந்து தான் கங்கிக்கு ஏதோ மெசேஜ் வந்திருக்கு போல, அதை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறா. இங்க இன்னொரு பக்கம் மறுபடியும் கொஞ்சம் உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம யூனாக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க. கங்கி ரொம்ப மோசமான ஆள் போல, பாத்தீங்களா பாக்குறதுக்கு அப்பாவி மாதிரி இருக்கவங்க எல்லாம் அப்பாவி கிடையாதுன்னு சொல்லிட்டு இத மத்த பேரண்ட்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. கங்கி அங்க வரைய வந்துட்டு இருக்கா. கரெக்டா அவங்க பேசுறதெல்லாம் காதுல வாங்கிட்டு அப்செட் ஆயிட்டு கிளம்பி போயிருக்கா. ஐயோ நான் ஒன்னும் அவ்வளவா பேசலையே, ஆன்லைன்ல வந்ததுதான் சொன்னேன்னு சொல்லிட்டு இந்த அம்மா அங்கெல்லாம் சமாளிக்கிறாங்க. கங்கி இப்படி கோச்சிட்டு போறதை பார்த்துட்டு யூனா வேற அழ ஆரம்பிக்கிறா. நான் பாத்துக்கிறேன், அவள்கிட்ட போய் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பி வரான். கங்கியை பிடிக்கிறதுக்கு வரான். கங்கி அவங்க பேசினாங்கன்னா நான் அது இல்லைன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்றது உன்னோட வேலை, இன்னும் எத்தனை நாளைக்கு ஓடிட்டே இருக்க போறேன்னு கேட்க, நான் சொன்னா நம்ப போறாங்களா, யாரும் நம்ப போறது கிடையாது, தேவையில்லாம என் டைம் வேஸ்ட் பண்றதுக்காத நீ மட்டும் இந்த லெட்டர் எழுதி என்ன உன் லைஃப்குள்ள இழுத்துட்டு வராம இருந்திருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் எனக்கு வந்திருக்காதுன்னு சொல்லிட்டு கங்கி ஹீரோட்ட கோவத்துல பேசிட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு கால்ல வர அவளுக்கு சுலுக்கிக்குது. அப்படியே அழுதுட்டே அங்க வந்து சோகமா போயிட்டு இருக்கா. ஹீரோ மறுபடியும் பாப்பாவை பக்கத்துக்கு உள்ள வரான். அதுக்குள்ள யூனா தூங்கி போயிட்டு இருக்கா. அவளையே பார்த்துட்டே இருக்கும் போது தான் ஹீரோக்கு ஞாபகம் வருது. கங்கி ஆனா இப்படி அவசரப்பட்டு கோச்சிட்டு போவாதான், ஆனா அவ ரொம்ப இலகுன மனசாச்சின்னு சொல்லிட்டு வெளியே வேகமா ஓடி வந்தா. கங்கி ஹாஸ்பிட்டல் படிக்கட்டுலயே உட்காந்து அழுதுட்டு இருக்கா. எனக்கு பயமா இருக்கு, கவலையா இருக்குன்னு சொல்லிட்டு ஏதேதோ பேசிட்டு இருக்கா. ஸ்கூல்ல படிச்சப்போ இருந்த அதே இலகுன மனசோட நீ இப்படியே இருந்துட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ஹீரோ பாக்குறான். இங்க வான்னு சொல்லிட்டு அவளை கட்டி பிடிச்சிக்க கங்கி அவன் மேல சாஞ்சிட்டு, என்னை எல்லாரும் கஷ்டப்படுத்துறாங்க, என் அம்மால இருந்து என் ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு எனக்குன்னு சொல்லிட்டு யாருமே இல்ல, எல்லாரும் என்னை ஏமாத்திட்டாங்க, நான் எப்படி இனிமே என் வாழ்க்கையில யாரையாவது நம்புறதுன்னு சொல்லிட்டு கங்கி அழுதுட்டு இருக்கா. ஹீரோ பாக்குறான். நீ வா, நீ எங்கேயும் வெளியே போவானா, என் வீட்டுக்கு உனக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அவளோட வீட்டுக்கு கூட்டு வந்துடுறான். இது பாப்பா ரூம், அங்க இருக்க பெட் சின்னதா இருக்கும், உனக்கு பத்தாது, இங்க இருக்கிறது என்னோட ரூம், இதுல இருக்க ரூம் பெட் உனக்கு கரெக்டா இருக்கும், சாப்பிடறதுக்கு தேவையானதெல்லாம் கூட ஃப்ரிட்ஜ்ல இருக்கு, நீ பாட்டுக்கு இங்க ரெஸ்ட் எடு, உன் யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல, நான் வந்துட்டு வேற வழியே இல்லாம உன்கிட்ட வரல, எல்லார பத்தியும் யோசிச்சு பார்த்தேன், ஆனா உன்கிட்ட வந்தா மட்டும் தான் ஆறுதல் கிடைக்கும் தான் இந்த இஷ்யூக்கு அப்புறமா நேரா உன்னை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன், அதனால உன் மேல நான் சில வார்த்தைகள்லாம் ஹார்ஷா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிடுறா அப்படின்னு சொல்லிட்டு கங்கி சொல்றா. கோச்சுக்கவே இல்ல, எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியே போயிட்டு இருக்கான் நம்ம ஹீரோவும். பார்த்தா அந்த அசிஸ்டன்ட் பையன் வந்துடுறான். அக்காக்கு சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன், ஆர்டர் பண்ணிருக்கேன்னு சொல்ல, இல்ல அவ சாப்பிட்ட நிலைமையில இப்ப இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். கங்கி டப்பகன் கதவை தொட்டுட்டு சிக்கனா வந்துருச்சான்னு சொல்லிட்டு வேகமா பார்சல வாங்கிட்டு போறா. இல்ல எப்பவுமே அக்கா இதுதான் சாப்பிடுவாங்கன்னு இவனும் பல்ல காட்டிட்டு இருக்கான். ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு அங்க ஸ்டே பண்றதுக்கு கிளம்பி போயிடுறான். கங்கியும் இந்த மேனேஜர் பையன் இருக்கான்ல, அவங்க 2 பேரும் தான் சாப்பிடுறாங்க. இல்ல கங்கி நல்லதா இருக்கா, அவளை பத்தி நீங்க கவலைப்படாதீங்கன்னு இந்த அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு கால் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கான். கங்கியோட மேனேஜர் கிட்ட இப்படியே விட்டா எப்படி, நம்ம ஏதாவது பண்ணும்லன்னு சொல்லிட்டு அங்க ஒருத்த வந்து கேட்க, என்னத்த பண்றது, அந்த எஃப்எம் பொண்ணு இருக்காளே அவகிட்ட போய் பேசலாம், அவளை வந்து மாத்தி பேச வைக்கலான்னு பார்த்தா, இல்லங்க எனக்கு வந்துட்டு மென்டலி அஃபெக்ட் ஆயிடுச்சு, நான் டேப்லெட் சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்றா, ஆனா நல்ல ஃபேஸ்புக்ல போஸ்ட் மட்டும் போட்டு தெரியுதான்னு சொல்லிட்டு அவளும் திட்ட ஆரம்பிக்கிறா. இந்த எஃப்எம் பொண்ணு கிட்ட வந்து உண்மையாவே நீங்க வந்து மென்டலி அஃபெக்ட் ஆயிட்டீங்களா, டேப்லெட் சாப்பிட்டீங்களான்னு கேட்க,
ஆமான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறமா அதெல்லாம் பாக்ஸ் ஃபுல்லா சாக்லேட் வச்சிட்டு இருக்கா. டேப்லெட் அண்ட் சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருக்கா. இங்க யூனால இருந்து அந்த ரூம்ல இருக்க 4 குட்டி பாப்பாசும் ரொம்ப சோகமா இருக்காங்க. என்ன பண்றதுனே தெரியல. கதை முடிஞ்சிச்சு போல. இனிமே கங்கியெல்லாம் சினிமால பார்க்கவே முடியாதுன்னு ஃபீல் பண்ணிருக்காங்க. கங்கி ஆனா கவலைப்படுற மாதிரி தெரியல. நல்லா நம்ம ஹீரோட வீட்டுல தூங்கி ஏஞ்சிட்டு இருக்கா. ஹீரோ வந்து கதவை தட்டுறான். பார்த்தா அந்த இடத்தையே வாங்கி தின்னு வைக்கிறது அப்படின்னு குப்பையா போட்டு வச்சிட்டு இருக்கா. ஒரு 5 மினிட்ஸ்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு ஹீரோவை உள்ள கூப்பிடுறா. அடுத்தவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்குலாம் திங்ஸ் வாங்கியாச்சு. சூப்பரா சாப்பிட வேண்டியதா அப்படின்னு. இரு நான் மத்ததெல்லாம் கொண்டு போயிட்டு வராண்டால வச்சுட்டு வரேன்னு கிளம்புறான். இல்ல போகாத இங்கே இரு, அதெல்லாம் நான் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு கங்கி சமாளிக்கிறா. என்ன எதையோ ஒளிச்சு வச்ச மாதிரியே பேசுறேன்னு போயிட்டு ஹீரோ எட்டி பாக்குறான். பார்த்தா அந்த ஏரியா ஃபுல்லா குப்பையா இருக்கு. சாப்பிட்டு வச்சது, குடிச்சு வச்சது, புதுசு புதுசா ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சதுன்னு சொல்லிட்டு குப்பையா போட்டு வச்சிட்டு இருக்கா. இங்க பாரு, ஒழுங்கா கிளீனா இருக்கிறதுனா இரு, இல்லனா இப்பயே வீட்டு விட்டு கிளம்புன்னு சொல்லிட்டு ஹீரோ கத்த ஆரம்பிக்க, இருடா என் மேனேஜர் அக்கா வந்துட்டாங்க, அவங்க வந்ததுக்கு அப்புறமா இங்க இருந்து நான் கிளம்புறேன் பாருன்னு சொல்லிட்டு கங்கி வெளியே போறா. வெளியே போனா மேனேஜர் அக்காவோட கார் நிக்குது. ஏக்கா இங்க இருக்கேங்கான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அடுத்த நேரம் மேனேஜர் அக்கா வீட்டுக்குள்ள வரா. கங்கியோட தெரிஞ்ச ஒருத்தங்கள, அதுலயும் சீனியரை பார்த்தோன்னே லைட்டா ஹீரோ ஜெர்க் ஆயிடுறான். அவங்களும் ஏதோ கங்கியோட அம்மா மாதிரி உட்காந்துட்டு, அம்மா யார்ப்பா நீனு, என்ன பண்ற, எதுக்காக இங்க கூட்டு வந்திருக்க, வெளியே தெரிஞ்சா என்ன ஆகுதுன்னு கேள்வி கேட்க, இல்லங்க நான் இங்க ஸ்டே பண்றது இல்ல, என் பொண்ணு உடம்பு முடியாம இருக்கா, நான் அவ கூட தான் ஹாஸ்டல்ல ஸ்டே பண்றேன், அதனால சும்மா அவளுக்கு தங்குறதுக்கு ஒரு டைம் கிடைக்குமேன்னு சொல்லிட்டு நான் இங்க கூட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கி பேச ஆரம்பிக்கிறா. வீடு சொந்த வீடா அப்படின்னு அவங்க கேட்க, ஆமாங்க இது என் சொந்த வீடு தான் அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஆமா அப்புறம் நீ என்ன பண்ற அப்படின்னு கொஞ்சம் நக்கலா கேட்க, நைட்டு கார் ஓட்டிட்டு இருக்கேன், இல்லனா காலையில என் பொண்ணை பாத்துக்கணும், என்னால வெளியே போக முடியாது, சோ நைட் மட்டும் தான் வேலை செய்யணும்னு சொல்ல அந்த மேனேஜர் இன்னும் கொஞ்சம் மட்டமா பார்க்க ஆரம்பிக்கிறா. சரி ஓகே, பொண்ணுக்கு உடம்பு சரியா போறதுக்கு முன்னாடி அப்ப நீ என்ன பண்ணுன்னு கேட்க, நான் அப்ப அட்டர்னிங்க அப்படின்னு சொல்ல, பின்னாடி பார்த்தா டாப் காலேஜ்ல இவன் அட்டர்னி படிச்சு கோல்டு மெடலிஸ்ட் வாங்கின போட்டோலாம் அங்க இருக்கு. அதை பார்த்தோன்னே இந்த மேனேஜர் முகமே மாறிடுது. சரி சரி பரவாயில்ல, ஒன்னா சாப்பிடலாமா அப்படின்னு கேக்குற லெவலுக்கு வந்துருது. ஹாஸ்பிட்டல் பக்கமா தான் போறேன், உன்னை எனக்கு டிராப் பண்ணிடவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேனேஜர் கேக்குறாங்க. இவனும் கிளம்பிட்டான். ஆனா கங்கி பிடிச்சிருக்கான். ப்ளீஸ் எனக்கு ஒரு நாள் மட்டும் என் கூட டின்னர் சாப்பிடியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. சரின்னு ஓகேன்னு ஹீரோவும், இவன் இன்னைக்குதான் ஆசையாப்பட்டு ஒண்ணு கேக்குறா, அதையாவது செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு சூப் வைக்கிறான், சாப்பாடுலாம் ரெடி பண்றான். அங்க பாப்பாவை பாத்துக்கிறதுக்கு அவன் ஃப்ரெண்டை விட்டு போயிருக்கான். அங்க மத்த பாப்பாங்களோட அம்மாங்க கிட்ட ஃப்ரெண்டு பையன் நல்ல கல்ல போட்டுட்டு இருக்கான். அம்மா யூனா எங்கன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்க, யூனாவா, அவன் ரொம்ப நேரமா ஆளை காணோம்னு சொல்லிட்டு பசங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டு பயந்துடுறான், பதறி அடிச்சுட்டு போயிட்டு தேட ஆரம்பிக்கிறான். இங்க பார்த்தா அடுத்து அப்பதான் நம்ம கங்கிக்கு சாப்பாட்டுல முள்ளெல்லாம் எடுத்து ஹீரோ கொடுத்துட்டு இருக்கான். நீ ரொம்ப நல்ல பையன்டா, நம்மள பாக்கிறதுக்கு புதுசா கல்யாணம் ஆன மாதிரி இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கங்கி சொல்றா. இந்த ஹீரோக்கு முன்னாடி கல்யாணமே ஆகல போல. ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணும் போதே அந்த பொண்ணு பிரெக்னென்ட் ஆயிட்டு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா இவன் கிட்ட விட்டு கிளம்பிட்டா போல. அதனால நான் அது வரைய கல்யாணம் பண்ணது இல்லைங்கிறதால எனக்கு தெரியாது, நீதான் நிறைய படத்துல கல்யாணம் பண்ணி நடிச்சிருக்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான். அது என்னமோ உண்மைதான், அதனால தான் எனக்கு சொல்றேன், நம்ம பார்க்கும் போது அந்த ஃபீலிங் எனக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்லிட்டு இருக்கா. சும்மா நர்வஸ்லாம் ஆகாது, ஜோக்குக்கு தான் சொன்னேன்னு சொல்லிட்டு கங்கி சிரிச்சிட்டு இருக்கா. போன் வருதே அப்படின்னு ஹீரோ போன் எடுக்கிறான். பாப்பா காணாம போயிட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஹாஸ்பிட்டல் போய் ஆளுக்கு ஒரு பக்கம் தேட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் தேடி முடிச்சுட்டு ஒரு வேலை மாடியில இருப்பாலும் சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு தோணி மொட்டை மாடிக்கு போனா அங்க நின்னுட்டு உச்சியில இருந்து பாத்துட்டு இருக்கா. பாருமா யூனான்னு சொல்லிட்டு கத்திட்டு ஹீரோ கண்டபடி திட்ட ஆரம்பிக்கிறான். இப்ப சும்மா வந்தேன்ப்பா, வேடிக்கை பார்க்க வந்தேன்ப்பான்னு சொல்லிட்டு பாப்பா சொல்ல, அறிவில அப்பாடு சொல்லாம எங்கேயும் போக கூடாதுன்னு தெரியாது, எதுக்காக இங்க வந்தேன்னு கேட்க, நான் மட்டுமா வந்தேன், நீங்க கூட தான் இங்க வந்து தனியா நின்னுட்டு இருந்தீங்க, எல்லாம் மறந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு யூனா அழ ஆரம்பிக்கிறா. அவளை சமாதானம் பண்ணி ஒரு வழியா படுக்க வச்சுட்டு கங்கி வெளியே வந்துட்டு இருக்கா. ஏன்டா அவ்வளவு தூரம் கத்திட்ட அப்படின்னு கேட்க, இவ பிறந்ததுக்கு அப்புறமா இவளை விட்டுட்டு அவங்க அம்மா போயிட்டா, அதுக்கப்புறம் எங்க அம்மா தான் இன்னொரு அம்மாவா வந்து பாத்துட்டு இருந்தாங்க, ஆனா நான் வேலைக்கு போகணுங்கிற ஒரே காரணத்துக்காக யூனாவை ஹாஸ்பிட்டல்ல பாக்க வரேன்னு வந்து என் அம்மா இறந்து போயிட்டாங்க, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னாங்களா, அதனால இந்த உலகத்துல எதுக்கும் மேல வாழ வேணான்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு தான் நான் வந்தேன், அந்த தப்பான முடிவை நான் எடுத்துட்டேன், அப்பதான் என் பொண்ணு என்ன அப்பா அப்பான்னு கூப்பிடுற குரல் கேட்டுச்சு, அதுக்கப்புறம் தான் நான் திரும்பி வந்தேன். கங்கி நான் ஒன்னு சொல்லவா, இப்ப நான் எல்லாத்தையும் மறந்துட்டு மறுபடியும் நான் ஒரு அப்பாங்கிறதே நான் மறந்துட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு வருத்தமா இருக்கு, அதனால இதுக்கு மேல நீ என்ன பாக்கிறதுக்கு வராத, நம்ம 2 பேரும் பாக்குறது இதுவே லாஸ்ட் டைமா இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லி வச்சிடுறான். கங்கி அங்க இருந்து கிளம்பிடுறான் அழுதுட்டே. சரிடா நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட வீட்டுக்கு மறுபடியும் வந்துடுறா. தனியா ரூம்ல உட்காந்துட்டு கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. நான் ஒன்னும் அப்படி தப்பு பண்ணிடலையேன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு அழ ஆரம்பிக்கிறா. ஹீரோவும் கங்கி கிட்ட அப்படி பேசிட்டோமேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிருக்கான். இங்க பார்த்தா அவன் பொண்ணுக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்ஸ் வந்துருது. சோ டிஸ்சார்ஜ் ஆகி இன்னைக்கு யூனாவை கூட்டிட்டு கிளம்ப போறான். அவங்க அம்மாக்குன்னு எழுதுன லெட்டர் பாக்ஸ் கூட இருக்கு, அதையும் எடுத்து வச்சிட்டு இருக்கான். அப்ப பார்த்தா அமெரிக்கால இருந்து நம்ம ஹீரோக்கு கால் வந்துட்டு இருக்கு. எடுத்து போனும் பண்ண ஆரம்பிக்கிறான். இங்க இன்னொரு பக்கம் நம்ம கங்கியோட அம்மா கிட்ட மேனேஜர் பேசிட்டு இருக்கா. நான் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறேம்மா, என் பொண்ணு மேல தப்பே இல்லைன்னு சொல்றேன், எல்லாம் சரியாயிரும்லன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும் போதே, இல்ல கங்கிக்கு ஒரு மூவி ஆஃபர் வந்திருக்கு அப்படின்னு இன்னொருத்தவங்க பேசிட்டு இருக்காங்க.
இங்க பாருங்க கங்கியோட வீடியோ லைவ்ல வருது, என்னன்னு பாருங்க. நாலாளுக்கு பேச கங்கி வீடியோல பேச ஆரம்பிக்கிறா. நான் உங்ககிட்ட இதுவரைய என் மேல எத்தனையோ தடவை பிரச்சனை வந்திருக்கு. சின்ன வயசுல இருந்து நான் நடிக்கிறதால சின்ன வயசுல இருந்து. ஆனா ஒரு தடவை கூட நான் விளக்கம் கொடுத்ததே இல்ல. இந்த தடவை நான் விளக்கம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். இதுல ஏன்னா பல பேரோட வாழ்க்கை சம்மந்தப்பட்டிருக்கு. அந்த பாக்ஸ் எடுக்கும் போது நான் முதல் தடவை தப்பான பாக்ஸ் எடுத்துட்டேன். அதனால என் கண்ணுல பட்டது எல்லாமே தப்பான விஷயங்கள் தான். அதனால நான் டிராமா காலாயிட்டு பட்ட கஷ்டங்கள்லாம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. நான் எந்த விதமான புள்ளியும் யாரையும் பண்ணல. அவங்க சொன்னதெல்லாம் போய் என் தரப்பு நியாயத்தை சொல்லிட்டேன். இதுக்கு மேல நம்புறவங்க நம்பலாம் அப்படிங்கிற மாதிரி கங்கி பேசிட்டு இருக்கா. இதை எல்லாரும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. கங்கி பொய் சொல்றான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அந்த தொங்கோட அம்மா இருக்கால பாத்துட்டே இருக்கா. உண்மையை ஒரு வழியா மெயில் போட ஆரம்பிச்சிடுறா. நான் கங்கி கூடயும் அந்த எஃப்எம் பொண்ணு கூடயும் க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்த பொண்ணு. உண்மையா நான் எழுதுறேன். என் பையனும் இப்ப உடம்பு முடியாம இருக்கான்னு சொல்லிட்டு எல்லா கதையும் எழுதி விட்டுடுறா. இது எல்லா இடத்துலயும் போய் ரீச் ஆக ஆரம்பிக்குது. இந்த எஃப்எம் பொண்ணு இருக்கால, எஃப்எம்ல கேட்கும் போது நிறைய பேர்கிட்ட ஆக்டிங் பண்ணும் போதெல்லாம் எக்கச்சக்கமா புள்ளி பண்ணிருக்கா. மன்னிப்பு வீடியோ ஒண்ணு போடுறா. நான் தெரியாம சொல்லிட்டேன், அவ என்ன புள்ளி பண்ணல, தப்புதான் நான் பேசுனதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டு சுத்தி நிக்கிற வேலைக்காரங்களை கூட அப்ப கூட கத்தி புள்ளி பண்ணிட்டு இருக்கா. அதையும் யாரோ வீடியோ எடுத்து விட்டுடுறாங்க. நல்லா போட்டு அவ இப்ப கேன்சல் ஆயிட்டு இருக்கா. அதே மாதிரி இந்த ரிப்போர்ட் தான் அதெல்லாம் லீக் பண்ணான்னு சொல்லிட்டு தெரிஞ்சு அவனை இப்ப எல்லாரும் துரத்தி துரத்தி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. விட்டா போதும்னு ஓட ஆரம்பிக்கிறான். சோ கங்கியோட பேரு கம்ப்ளீட்டா கிளியர் ஆயிடுது. மேனேஜர் வரா, உனக்கு ஒரு ஹாலிவுட்ல இருந்து வாய்ப்பு வந்திருக்கு. இது நீ போனா உனக்கும் இருக்கிற மென்டல் ப்ராப்ளம்ஸ்க்கு அங்கேயும் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இந்த மூவியை நடிச்சு முடிச்சுட்டு புது ஆளானு திரும்ப வரலாம். நீ என்ன நினைச்சிட்டு இருக்கன்னு கேட்க, இல்ல இப்ப போனா திரும்பி வரதுக்கே 1.5 வருஷத்துக்கும் மேல ஆயிருமேன்னு கங்கி சொல்றா. என்னடி அந்த பையனை லவ் பண்றியா? இங்க பாரு, உன்னை பத்தி மட்டுமே கவலைப்படுற பசங்களை கல்யாணம் பண்ணாலே நிறைய பிரச்சனை வருது. அவனுக்கு ஏற்கனவே கவலைப்படுறதுக்கு அவன் பொண்ணு ஒண்ணு இருக்கு. சோ நல்லா யோசிச்சுக்கோ, அவனை பத்தி யோசிக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கா. கங்கி ஆமான்னு சொல்லிட்டு அவளும் கூட சேர்ந்து ஆள ஆரம்பிக்கிறா. இங்க பார்த்தா நம்ம யூனாவோட அம்மா இருக்கால, வெளிநாட்டுக்கு வேற யாரு கூடயோ கல்யாணம் பட்டு போயிட்டா போல. அந்த லேடி அங்க இறந்து போயிருக்கா. அதுக்குதான் போனும் வந்திருக்கு நம்ம ஹீரோக்கு. அதனால பொண்ணை கூட்டிட்டு போறான். அவங்க அம்மாக்கு அஞ்சலி செலுத்திட்டு அங்க வந்துட்டு லெட்டர் எல்லாம் போடுறதுக்கு ஒரு பாக்ஸ் இருக்கு. சொர்க்கத்துக்கான லெட்டர்னு பிடிச்சவங்களுக்கு லெட்டர் எழுதி போடலாமா இறந்து போனவங்களுக்கு. அந்த பாக்ஸ்ல எல்லா லெட்டரையும் போட்டு நான் அப்பா கூட ஹாப்பியா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அங்க வந்து யூனாவும் கிளம்பி போயிட்டு இருக்கா. அப்பா இன்னைக்கு கங்கி ஃபாரின் போறாங்களாம்ப்பா படத்துல நடிக்கிறதுக்கு. ஏன்னா அவங்க கூட இருக்கிறது தொல்லையா இருக்குன்னு சொல்லிட்டு கங்கி விட்டு போயிட்டாங்களா. நான் வேணா வேற ஏதாவது முடிவு பண்ணவாப்பா, ஹாஸ்டல்ல சேர்ந்துக்கு வாப்பான்னு கேட்க, உன்னை பத்தி கங்கி ஒரு வார்த்தை கூட தப்பா சொன்னது கிடையாது. நீ என்னைக்குமே எனக்கு தொல்லை கிடையாது, நீ தான் எனக்கு இருக்க பொக்கிஷமேன்னு சொல்ல. அப்போ கங்கி அக்காவை என்கிட்ட கூட்டு வாங்க பாக்கலாம்னு சொல்லிட்டு யூனா சொல்றா. சரி ஓகே நான் போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு ஏர்போர்ட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கான் நம்ம ஹீரோவும். கங்கி கடைசி வரைய திரும்பி வரமாட்டானான்னு பாத்துட்டே போயிட்டு இருக்கா. ஆனா நம்ம ஹீரோ வரத்துக்கு ரொம்ப லேட் ஆயிடுது. அதுக்குள்ள அவ ஹாலிவுட் மூவி நடிக்கிறதுக்காக கிளம்பி போயிடுறா. ஹாலிவுட் மூவியும் நல்லபடியா முடியுது, ரொம்ப ஹிட் ஆகுது. பேர்லாம் நல்ல பேர் கிடைச்சிட்டு இருக்கு. இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுக்குறா வெளிநாட்டிலேயே. ஃபாரின்ல இருக்கும் போதே அவளோட வீட்டுக்கு திரும்பி வர, உங்களுக்கு வந்த கிஃப்ட் எல்லாம் நான் வந்துட்டு வீட்டுல வச்சிட்டு இருக்கேன்னு அசிஸ்டன்ட் போன் பண்ணிருக்கான். இவ வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடு ஃபுல்லா பொம்மையா இருக்கு. குட்டி குட்டி குட்டியா நிறைய பொம்மை இருக்கு. என்னடா இது இவ்ளோ பொம்மை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பொம்மை எடுத்து தொட்டு பாக்குறா. பார்த்தா அதுக்குள்ள இருந்து ஒரு ஃபேன் லெட்டர் அப்படியே வருது. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், என் வாழ்க்கையில நீங்க எவ்வளவு முக்கியம்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் சொல்ல ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ இருக்கான்ல, கங்கியால இன்னும் லெட்டர் எடுத்து படிக்க முடியல. டிராமா அப்படியே இருக்கு. ஆனா அவளுக்கு அவ ஃபேன்ஸ் எல்லாம் அவளை எவ்வளவு முக்கியமா நினைக்கிறாங்கன்னு தெரியணும். அது தெரியாம தான் இன்செக்யூர்டா இருக்கான்னு சொல்லிட்டு எல்லா லெட்டரையும் ஒரு ஒரு பொம்மைக்குள்ளேயும் வாய்ஸ் மெசேஜா வச்சு அனுப்பியிருக்கான். எல்லா வாய்ஸ் மெசேஜையும் கங்கி கேக்குறா. பயங்கரமா இமோஷனல் ஆயிடுறா. கங்கி அடுத்து மேனேஜருக்கு போன் பண்ணி என்னோட ஃபேன்ஸ்க்குலாம் நான் லெட்டர் எழுத போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கையாலேயே யார் யாரெல்லாம் ரொம்ப இமோஷனலா லெட்டர் எழுதிருக்காங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் பதில் போட ஆரம்பிக்கிறா. அந்த ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமா ஹாப்பி ஆயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தொங்கோட அம்மா இருக்கால, கங்கி மறுபடியும் இந்த நிலைமைக்கு திரும்பி வந்துட்டான்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆயிட்டு இருக்கா. அவளுக்கும் ஒரு லெட்டர் வந்திருக்கு. இந்த மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்த லெட்டரை எல்லாருக்கும் வெளியே காட்டிட்டு சோசியல் மீடியா பேஜ்ல எல்லாம் போடுறாங்க. கங்கிக்கு மறுபடியும் ஊருக்குள்ள நல்ல பேர் வந்துருது. எப்போ கங்கி வருவான்னு அத்தனை பேரும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கங்கி மறுபடியும் கொரியாக்கு வரா. டிவில எல்லாம் வந்து பேச ஆரம்பிக்கிறா. என் கூட இந்த கஷ்டமான சிச்சுவேஷன்ல கூடவே இந்த அத்தனை பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த லெட்டர் போடுறது அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ண என்னோட ஃப்ரெண்டுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த ட்ராமால இருந்து வெளியே வரதுக்கு அவங்கதான் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவ பேசிட்டு இருக்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இங்க வந்திருக்காங்க அப்படின்னு கங்கி கிட்ட சொல்றாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு இருக்கான், யூனா வந்துட்டு இருக்கா, எல்லாரும் வராங்க. கங்கி நம்ம ஹீரோ கூட அடிக்கடி வெளியே போக ஆரம்பிக்கிறா. டேட்டிங் ரூமர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது. ஆனா அதை பத்தி நம்ம ஹீரோவும் சரி கங்கியும் சரி கண்டுக்கவே இல்ல. ரெண்டு பேரும் நல்லா ஜாலியா ஊர் சுத்துறாங்க. ஆட்டோகிராஃப் போட்டோகிராஃப் எல்லாம் கங்கி அவங்க கூட போகும்போதே கொடுத்துட்டு இருக்கா. ஹீரோ பாக்குறான். டிராமால இருந்து வெளியே வந்துட்டியான்னு சொல்லிட்டு கேட்க, டிராமால இருந்து வெளியே வந்தது மட்டும் இல்ல, என்னோட அடுத்த வாழ்க்கை என்னன்னு சொல்லிட்டு நான் டிசைடும் பண்ணிட்டேன் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ ஆரம்பிச்சுட்டு நம்ம ஹீரோக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. ஹீரோவும் பதிலுக்கு அவளுக்கு கிஸ் பண்ணிட்டு, நல்ல வேலை நம்ம அப்பயே சொல்லல, இல்லைன்னா இவ்வளவு மெச்சோர்டான ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம அடைஞ்சிருக்கவே மாட்டோம்.
சரி வா போலாம், இதுக்கு மேல ஒன்லி ஹாப்பினஸ் மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இந்த கியூட்டான சீனோட தான் இன்னைக்கு இந்த சீரிஸ் முடிவுக்கு வருது. இந்த மூவி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய குட்டி குட்டி மூவிஸ் நம்ம சேனல்ல வரப்போது, மறக்காம மிஸ் பண்ணாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.